அனைவருக்கும் வணக்கம். 1997 முதல் தேசம் சஞ்சிகையாக வெளிவந்து 2007 முதல் தேசம் நெட் ஆக இணையதள ஊடகமாக வெளிவந்து அதற்கு பிற்பாடு அண்மைய காலங்களில் தேசம் திரை, தேசம் டியூப் ஆக வெளிவந்து எங்களுடைய காணொளிகள், ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இனி வரும் காலத்தில் 2026 முதல் தேசம் குரல் என்ற சமூக வலைத்தளம் ஊடாக, யூடியூப் ஊடாக எங்களுடைய நேர்காணல்களை, செய்திகளை நீங்கள் காணலாம். நீங்கள் இதுவரை வழங்கி வந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி புதிய எங்களுடைய தேசம் குரல் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல தமிழ் அரசியல் சூழல் தொடர்பில் ஒரு முக்கியமான நிகழ்வு தொடர்பில் பேச இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் தமிழ் பேசும் சூழல்ல பேசப்படாத விஷயம், கிழக்கில் இருந்து வரக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் பற்றின உரையாடல்கள் மிக குறைவாகவே தமிழ் சூழல்ல பேசப்படுது. அந்த வகையில அண்மையில் காலம் சென்ற ராசதுரை அவர்கள் தொடர்பில் நாங்கள் உரையாட இருக்கின்றோம். இன்றைக்கு நம்மோடு உரையாடுவதற்காக தமிழ் அரசியல் சூழலில் மிக முக்கியமான அரசியல் ஆய்வாளர், செயற்பாட்டாளர் யோகன் கண்ணமுத்து அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். அவரும் கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர். அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம் அசோக். வணக்கம் ஜெயபாலன். என்னென்றால் இந்த தமிழ் அரசியல் சூழல் பொதுவாகவே கிழக்கில் இருந்து வருகிற தலைவர்களை மறந்துடுதோ என்று என்ன தோணுது. எனக்கு கூட அவ்வளவு தூரம் தெரியாத ஒரு தலைவராகத்தான் ராசதுரை இருந்தார். ராசதுரை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருந்த ஒரே விஷயம், புரட்சி கவிஞர் காசி ஆனந்தனோடு போட்டியிட்டவர், அவருக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டது என்ற அந்த விஷயத்தை தவிர நாங்கள் பெரிதாக அந்த சூழல்ல அறிந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கு அவருடைய இறப்புக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து நோக்கின்ற பொழுது அவர் பல்வேறு அம்சங்களும் அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சூழலை உங்களால உணர முடியுதா? இந்த கிழக்கில் இருந்து வரக்கூடிய தலைவர்கள் சம்பந்தமாக தமிழ் சூழல் பேச இல்லை, அல்லது கிழக்கில இருந்து வர்ற தலைவர்கள் தொடர்பில் தமிழ் சூழல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லை, அல்லது கிழக்கில இருந்து தலைவர்களே வர இல்லையா? செல்லியார் ராஜதுரை அவர்களுக்கு ஒரு அஞ்சலியை செலுத்திக் கொண்டு இந்த உரையாடலை தொடங்கும். ஒரு காலகட்டத்தில் ஒரு மட்டக்களப்பின் கிழக்கின் ஒரு அடையாளமாக ராஜதுரை அவர்கள் ஒரு அரசியல் பயணம் இருந்திருக்கின்றான் சொல்ல வேண்டும். 1956 1980 வரை தொடர்ச்சியாக 33 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக தோல்வி அடையாமல் வெற்றி பெற்ற மக்களால் நேசிக்கப்பட்ட ஒருவரான் ராஜதுரை அவர்கள். அவர் தொடர்பாக விமர்சனங்கள் எங்களுக்கு இருந்த போதிலும் அவருடைய வரலாற்று பாத்திரம் மிக மிக முக்கியமானது. கிழக்கு இலங்கையில் இருந்து நிறைய அரசியல்வாதிகள் அல்லது கவிஞர்கள், எழுத்தாளர்கள் போன்றவர்கள் வெளியுலகுக்கு தெரிய வராமைக்கு காரணம் கடந்த காலங்களில் அதுக்கான ஊடகங்கள் முழுக்க கொழும்பு மையமாக வைத்த ஊடகங்கள் இருந்தது. மட்டக்களப்பிலிருந்து இப்ப யாழ்ப்பாணத்தை பிறகு இளநாடுகள், சிறு சஞ்சிகள், சிறு பத்திரிகைகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தன. இளநாடு முக்கியமானது. மட்டக்களப்பில் இருந்து அவ்வாறான சஞ்சிகைகள், சிறு பத்திரிகைகள் மிக குறைவாக வந்திருந்தன. அவற்றுக்கூடாக இவருடைய பங்களிப்புகள், இவருடைய சேவைகள் தொடர்பான கருத்துக்கள், விமர்சனங்கள், உரையாடல்கள் அல்லது அவங்களுடைய வரலாற்று குறிப்புகள் என்றன மிக குறைவாகத்தான் இருந்திருக்கின்றன. இதை நாங்கள் அரசியல் ரீதியாக திட்டமிட்ட இருட்டடிப்பு என்று சொல்வதை விட மட்டக்களப்பில் இருந்த ஆளுமைகள், செல்லியார் ராஜதுரை அவர்கள் எடுத்து பார்த்தார். செல்லியார் ராஜதுரைக்கு பிற்பாடு வந்த ஆளுமைகள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க மட்டக்களப்பில். அவர்கள் எவருமே ராஜதுரையை பற்றிய எந்த குறிப்புகளையோ வரலாறுகளையோ அவருடைய பங்களிப்புகளையோ வெளி உலகு கொண்டு வரத்தில் மிக தயக்கமாகத்தான் இருந்திருக்காங்க. அது அவங்களுடைய அரசியல் பலவீனத்தின் இல்லாட்டி அரசியல் சந்தர்ப்பவாதத்தின் ஒரு வெளிப்பாடாக இருந்தது ஒழிய அதற்கு யாழ்ப்பாணத்தினுடைய மேலாதிக்கமோ அல்லது புறக்கணிப்பா இல்லை. அது மட்டக்களப்பில் ஏற்பட்ட ஒரு தாழ்வு சிக்கலிலிருந்து அல்லது இவர்கள் உளவியல் சிக்கல் தான். அது உளவியல் சிக்கல். நீங்க சொல்றீங்களா அவர் ஒரு முக்கியமான ஆளுமை, ஆனால் மட்டக்களப்பில் இருந்த ஆளுமைகள் கூட அவரை பேசல. ஏன் அவர்கள் அதை பேசல? ஏன் அந்த தாழ்வு சிக்கல் வருது? அந்த தாழ்வு சிக்கல் வருதுன்னா அங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உயர்வு சிக்கல் அழுத்தம் இருந்ததா? இல்ல, மட்டக்களப்புல இயல்பாகவே நான் பூர்வீக மட்டக்களப்பை சார்ந்தவங்க அடிப்படையில் பார்த்தால் இயல்பாகவே யாழ்ப்பாண சமூகத்தில் நிலப்பெருத்த சமூகத்தில் இருந்து யாழ்ப்பாண சமூகம் குறைந்தபட்சம் ஒரு முதலாளித்துவ அடிப்படையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தேன். அது முழுக்க நிலத்தோடு பிணைந்த சமூகம் அல்ல யாழ்ப்பாண சமூகம். குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயக பண்புகள் அல்லது ஜனநாயக பண்புகளை விட ஓரளவு மற்றவர்களை மதிக்கின்ற அல்லது சக மனிதனை ஓரளவு தங்கள் சமூகத்துக்குள்ளே ஓரளவு தங்களை மதிக்கின்ற ஒரு ஜனநாயக பண்பு இருந்தது. இது மிகவும் விமர்சனத்துக்குரிய விஷயம் இல்ல. யாழ்ப்பாண சமூகம் இன்றைக்கு தங்கள சமூகத்தை மதிச்சது ஜனநாயக பண்புகளோடு நடந்தது. சாதி ஒடுக்குமுறை மிக மோசமா மட்டக்களப்பிலும் பார்க்க சாதி ஒடுக்குமுறையும் அடிமைத்தனமும் மிக மோசமாக இருந்த ஒரு சமூகமாகத்தான் யாழ்ப்பாணம் இன்றைக்கும் இருக்குது.
நான் சொல்ல வர தங்கள் சமூகத்துக்குள்ள ஒரு ஜனநாயக பண்புல போயிருந்தது. இப்ப வேளாளர்கள் தங்களுடைய வேளாளர் சார்ந்தவர்களை முன்னேற்றுவதையும் அவர்களுடைய வெளிப்படுத்துவதற்கான ஒரு பண்பு இருக்கும். அந்த சாதிய பெருமிதங்களை வெளிப்படுத்துவதற்கு அவங்க எப்பவுமே தயங்குது. ஆர்ம நாவலரையோ அல்லது வேறாக்கையோ ஜனநாயக பண்பு அல்ல, அவர்களுக்குரிய ஜனநாயக பண்பு தான். அந்த சாதியத்துக்குரிய ஒரு ஜனநாயக பண்பா இருந்திருக்கும். அது மட்டக்களப்பில் என்ன பிரச்சனை, நிலப்பிரத்துவ சமூக பண்பாடுகள் இருந்தபடியால் இயல்பாக அங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்வதில் பல்வேறு விமர்சனங்கள் வரலாம். மட்டக்களப்பு சமூகத்தை பொறுத்தவரை நில உடைமை சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்தபடியால் ஒரு போட்டி பொறாமையினுடைய வெளிப்பாடாக மட்டக்களப்பு சமூகம் இருந்திருக்கிறது. நீங்கள் பாத்தீங்களா, மட்டக்களப்புல மந்திரங்கள், சூனியம், பில்லி சூனியம் வருவது, இந்த மூட நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுகள், மற்றவர்கள் மீதான ஆக்கிரமிப்புகள், அந்த குணாம்சங்கள் மட்டக்களப்பு சமூகத்தோட நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. அது ஒப்போட்டு அளவில் யாழ்ப்பாணத்தோட ஒப்பிடுக்கிற, யாழ்ப்பாணத்தில் நீங்கள் உதாரணமா எடுத்து பார்க்கலாம். உதாரணமா இயக்கங்கள் இருந்து பார்க்கலாம். இயக்கங்கள்ல இல்ல விளையாட்டு இயக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இயக்கத்தால பாதிக்கப்பட்ட தோழர்களே வெளியில் எடுத்தது ஆரண்டு பார்த்தால் யாழ்ப்பாண தோழர்கள், யாழ்ப்பாண நண்பர்களும் தான். மட்டக்களப்பு நண்பர்கள் இயக்கத்தில் இருந்திருப்பார்கள். வெளியில வந்தோடனே அப்படியே அவர்கள் நண்பர்களை மறந்து போயிடுவார்கள். உதவி செய்து அவர்கள் வெளிநாட்டுக்கு வந்தாலும் கூட, மற்ற உதவி செய்தாலும் கூட அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். தங்கள் சுற்றம், தங்கள் நிலம், தங்கள் வாழ்க்கைங்க. இப்ப மட்டக்களப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், புலம்பெயர்ந்த சூழல எவ்வளவோ மட்டக்களப்பு தமிழர்கள் இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக வளம் பெற்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த நிவாரண நிதிகள் இருக்கு தானே, இப்ப சுனாமிலேயோ போர்க்கால அனர்த்தங்கள் இல்ல வெள்ள அனர்த்தங்களை உதவி செய்கிற ஆட்களை பார்த்தால் மிக மிக குறைந்தவர்கள் மட்டக்களப்பார். அங்கு யார் செய்யறாங்க, நாங்கள் சொல்லுகிற வெள்ளாள மேலாதிக்கம் இல்ல யாழ்ப்பாண மேலாதிக்கம் சொல்லுகிற இந்த நபர்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இப்ப இதை பார்த்தாலும் விமர்சன பூர்வமாக ஆராய வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த அடிப்படையில மட்டக்களப்பினுடைய ஒரு ஆளுமையாக இருந்த செல்லியார் ராஜதுரை அவர்களை பற்றிய எந்த வெளிப்பாடுகளும் இருக்கவில்லை. ஆனால் அவரை தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திய ஒரு கூட்டம் இருந்தது. அதுக்குள்ள போறதுக்கு முதல்ல நீங்க முதல் சொன்னீங்கள், அந்த வெளிநாடுகள்ல இருந்து உதவி செய்தவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனா நாங்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையின்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தால், அதுக்கு முதல் யாழ்ப்பாணத்துடைய சனத்தொகை எடுத்து பார்த்தால் 1980களில் 8 லட்சம் பேர் இருந்தவர்கள் நினைக்கிறேன், 80ஆம் ஆண்டு காலகட்டத்தில். இன்றைக்கு அது குறைஞ்சிட்டு, அது வளரவே இல்லை யாழ்ப்பாண சமூகத்தில். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் அது 3 லட்சம் அல்ல 4 லட்சத்துக்குள்ளதான் இருந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன், ஒன்று சனத்தொகை அடிப்படையில். அதுக்கு பிறகு கல்வி அந்த விஷயங்கள் எடுத்தாலும் கூட யாழ்ப்பாண சமூகம் தன்னை கல்வியில வளர்த்து கொண்டிருந்தா அன்றைய காலகட்டத்தில். என்னன்னா அவர்களுக்கு விவசாயமோ மற்ற விஷயங்களையோ அவ்வளவு ஈடுபாடு இருக்கல, அல்லது அதுல அவர்கள் நாட்டம் காட்டினது அரச உத்தியோகங்கள்ல. அதனால அவர்கள் கல்வியையும் வளர்த்து கொண்டார்கள். அதன் காரணமாக வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்களும் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தவர்கள் தான். நான் நினைக்கிறேன், வெளிநாட்டுக்கு போனவர்கள்ல ஒரு 80% எனக்கு அந்த மிகச்சரியான கணக்கு தெரியாது, 80% யாழ்ப்பாணத்தவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட இருக்குது. அந்த அடிப்படையில பார்க்கல அந்த உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்றவர்களுக்கு இருந்திருக்குது என்று நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் சொல்லணும். இதுகளை தவிர்த்துட்டு நாங்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்கலுமோ என்ன தெரியுது. சொல்லுங்க, கருத்து சரியா. இப்ப பெரும்பான்மை சமூகம் யாழ்ப்பாண குடாநாட்டில் வட இலங்கையிலிருந்து குடாநாட்டுக்குள் இருந்து போன மக்கள் தான் புலம்பெயர்ந்த மக்கள். மட்டக்களப்பிலும் ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவில் இருந்தாலும் கூட மட்டக்களப்பு மக்கள் பெரும்பான்மை இடங்களில் வாழ்கிறார்கள். பொருளாதார ரீதியாக வளம் பெற்றவர்களாக பார்த்தவர்களாக பொருளாதார வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவருடன் நீங்கள் போய் மட்டக்களப்பு தொடர்பாக ஒரு உதவியை கேட்டீங்களா, வெள்ளை நிவாரணமோ இல்ல குழந்தைகளை படிப்பு கொடுக்கப்பட்ட வறிய குழந்தைகளுக்கான கல்வி சம்பந்தமாக கேட்டீங்கன்னு சொன்னால் உதவி செய்ய தயார் இல்லை. ஆனால் மட்டக்களப்பில் உள்ள காணிகளை வாங்கி அந்த தங்களுடைய பொருளாதாரம், குடும்பம் தங்களுடைய பொருளாதாரம் என்ற கட்டமைப்புக்குள்ள மிக தீவிரமாக பொருளாதார இயங்குவார்கள். நான் அந்த வட்டத்துக்குள்ள இயங்கும். அது இயல்பான ஒரு சமூகம். அதுக்குள்ள நாங்கள் விடுபடவில்லை. அதால் எங்களுடைய உலகியல் சிக்கல்களுக்கு நாங்கள் காரணங்களை தேடுவோம். இந்த காரணங்களில் ஒன்றுதான் யாழ்ப்பாண மேலாதிக்கம் என்றது. கதைப்போம் யாழ்ப்பாண மேலாதிக்கம் எப்படி உருவாகுது, எப்படி வருதுன்னு சொல்லி. அப்ப ராஜதுரையினுடைய இந்த அடையாளம், ராஜனுடைய பெருமைகள், ராஜதுரையினுடைய அரசியல் தனித்துவம் போன்ற விஷயங்கள் வெளிப்படாமை காரணம் மட்டக்களப்பில் உள்ள குணாம்சமே ஒழிய, மட்டக்களப்பாரினுடைய இந்த சிக்கலுடைய ஒழிய மனச்சிக்கலும் உலகியல் சிக்கலுமே ஒழிய மற்றவர்களுடைய ஆதிக்கமும் புறக்கணிப்பும் இல்லை என்ற என்னுடைய கருத்து. ராஜதுரையை சார்ந்தவர்களே அல்லது அந்த மட்டக்களப்பை சார்ந்த ஆளுமைகளையே அவரை ஒரு
இருட்டடிப்பு செய்துட்டார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா நிச்சயமா விபுலானந்தரை எடுத்து பார்த்தால் விபுலானந்தரை வெளிக்கொணர்ந்தல் மட்டக்களப்பாக மிக குறைவு. இந்தியாவினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகமும் இந்தியாவுடைய சமூகமும் ஜாழ்நூலையும் அந்த ஜாழ்நூலையும் வெளிக்கொணர்ந்து வந்த ஆளுநர் பார்த்தால் இந்திய தமிழ்நாட்டில் உள்ள ஆட்கள் தான். மட்டக்களப்பார் வந்து என்ன செய்வார்கள் என்று கேட்டால் தங்கள் நலன் சார்ந்த தங்களுக்கான அரசியல் நலன் சார்ந்த நபர்களைத்தான் ஊக்கப்படுத்தவர்களுடைய ஆரோக்கியமான வரலாற்று ரீதியாக எங்களுடைய அனுபவங்களை இல்லாட்டி எங்களுடைய வரலாற்று சின்னங்களையோ இல்லாட்டி வரலாற்று தேடல்களையோ மேற்கொண்டவர்களாக இல்லை. இல்ல, நான் இப்படி கேட்கறது தவறோ தெரியல. அறிவியல் போதாமை ஒன்று இருந்தது என்று நினைக்கிறீங்களா? இப்ப என்னென்றால் கற்றவர் தான் காமுருவர் என்ற மாதிரி விபுலானந்தரையோ ராசதுரையோ அவர்களுடைய அந்த வளர்ச்சியை புரிஞ்சு கொள்ற அளவுக்கான வளர்ச்சி அங்க இருக்கல என்றீங்களா, அல்லது இருந்தும் அவர்கள் செய்யல என்றீங்களா? இல்ல, யாழ்ப்பாண சமூகத்தோட ஒப்பிடக்குள்ள கல்வி சமூகம் வந்து மிகமே குறைவாங்க. ஒரு காலப்போக்குலாம் கல்வி சமூகம் உருவாகின கல்வி சமூகம் உதாரணம் வந்து ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால யாழ்ப்பாண மட்டக்களப்பில் வந்து கல்வி சமூகத்தினுடைய அந்த கல்வியினுடைய வளர்ச்சி என்றும் மிக குறைவு. அதற்கான காரணங்களும் அதற்கான பல்வேறு தடைகள் இருந்தன. இந்த தரப்படுத்தல் பல்வேறு அந்த விஷயங்கள் வந்ததுக்கு பிறகு மட்டக்களப்புடைய கல்வி வளர்ச்சி மேலோங்கிறது. 30 வருடங்களாக மட்டக்களப்புடைய கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா மிக தனித்துவமான சுய முன்னேற்றம் கொண்ட ஒரு தேசமாக மட்டக்களப்பு இருக்குது. அவங்களுடைய அரசாங்க உத்தியோகஸ்தர்கள், அதாவது மட்டக்களப்புடைய அதிகார வர்க்கம்ன்றது மட்டக்களப்பு நபர்களால் நிரம்பப்பட்ட உருவாக்கப்பட்டதாக தான் இருக்குது. ஏஜிஏ எல்லாம் 30 வருடங்களுக்கு முன்னால வந்து கல்வி சமூகம் அதிகார வர்க்கமும் வந்து யாழ்ப்பாணத்தவர்களாக தான் இருந்தாங்க. ஏஜிஏ ஆசிரியர் எல்லாம். ஆனா அந்த 30 வருடங்களுக்குள்ள மட்டக்களப்புடைய அதிகார வர்க்கம் கல்வி சமூகம் என்றது மிகவும் விரிவடைந்து விட்டது. மட்டக்களப்பு யூனிவர்சிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மை விரிவுரையாளர்கள் முழு பேரும் மட்டக்களப்பை சேர்ந்தவர்கள் தான். விரிவுரையாளர்கள் பேராசிரியர் முழு பேரும். ஆனால் அங்க எந்த அளவுக்கு மட்டக்களப்புல கல்வி நிலைமை இருக்கிறது பார்த்தால் முன்னேற்றம் இல்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒப்பிடக்குள்ள மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் மிக மிக பின்தங்கிய பல்கலைக்கழகமா இருக்கு. ஆனால் அங்கே வேலை துணைவேந்த தொடக்கம் விரிவுரையாளர்கள் பேராசிரியர் அனைவரும் வந்து 3/2 பங்கு மட்டக்களப்பை சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த மட்டக்களப்பில் அபிவிருத்திலையும் கல்வி முன்னேற்றத்திலையும் அக்கறை அற்றவர்களாக தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய வளங்களை பெருக்குவதிலும் தங்களுடைய சுயநலங்களை அடைவதிலும் தான் அவர்கள் தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில வந்து இந்த குற்றச்சாட்டுல ஒன்று இந்த யாழ் பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் பற்றி சொன்னது வந்து நீங்க சொன்னது மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் யாழ் பல்கலைக்கழகம் சரி கிழக்கு பல்கலைக்கழகம் சரி பெரும்பான்மையானவர்கள் அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த கல்வியை வழங்கல உடையவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த உயர்கல்வி எப்படி என்று சொன்னால் நாங்கள் அந்த கல்விய அந்த வளவாளர்கள் வந்து பேராசிரியர்கள் நாட்டுக்கு வெளியில இருந்து சர்வதேச சூழல்ல இருந்து அதுக்குள்ள வரும் பொழுதுதான் அந்த புதிய கல்வியும் சிந்தனையும் மூட்டப்படும். இதுக்கு நாங்க தடையா இருக்கிறோம். அது ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன் மட்டக்களப்பிலையும் யாழ்ப்பாணத்திலையும். அப்படி என்று நீங்க பாக்கலையா? நிச்சயமா மட்டக்களப்பு உதாரணமாக எனக்கு என்னுடைய நண்பர்களுக்கு நடந்தது. வெளிநாட்டில் இருக்கின்ற மட்டக்களப்பை சார்ந்த PhD செய்த நண்பர்கள் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் வேலை செய்வதற்கு மிக ஆர்வமாக விரும்பின நபர்கள் வந்து மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் வந்து நிராகரித்தது. என்றால் தங்களை மீறிய கல்வியாக தேர்ச்சி பெற்றவர் அங்கே வருவதை மட்டக்களப்பு சமூகம் அந்த பல்கலைக்கழக சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணமா வந்து பிள்ளையான் காலகட்டத்தில் வந்து பல்வேறு விரிவுரையாளர்கள் உள்வாங்கப்பட்டவர்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வெறும் MSc பெற்ற பட்டதாரிகள் வந்து விரிவுரையாளராக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் PhD முடிச்சார்கள் மாஸ்டர் செய்தவங்க ஒருவருமே உள்வாங்கப்படல. அப்ப இந்த திட்டமிட்ட அரசியல் உள்நோக்கத்தோட தங்களுடைய இந்த குறுகிய அரசியல் லாபங்களுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்களாக தான் மட்டக்களப்பு அரசியல்வாதிகளும் அதிகார வர்க்கமும் இருந்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ் தேசியத்தினுடைய பிரச்சனை இது வந்து, அதாவது எனக்கு விளங்கல, தமிழ் தேசியத்தை விடுவோம், அந்த தமிழ் அரசியல்வாதிகள் தான் இதை செய்கிறார்கள். அந்த அதிகாரத்தை அவர்கள் தான் வச்சிருக்கிறார்கள். ஆரை நியமிக்கிறது யாழ்ப்பாணத்திலேயோ கிழக்கு பல்கலைக்கழகத்திலேயோ ஆரை நியமிக்கிறதுன்றதுல இந்த அரசியல்வாதிகளோட முடிவு மிக முக்கியமானதாக இருக்கு. இது தமிழ் அரசியல்வாதிகளுடைய முடிவுகளோடு தமிழனுடைய மனக்கட்டமைப்பு இருக்குதானே. தமிழுடைய மனக்கட்டமைப்பு தமிழ் தேசியம் சொல்லலாம். பிற்போக்கான தமிழ் தேசிய மனக்கட்டமைப்புன்றது இப்படித்தான் இயங்கும். ஆரோக்கியமான சிந்தனை கொண்ட நபர்களை உள்வாங்குவது, ஆரோக்கியமான சிந்தனை கொண்ட ஆட்களை உருவாக்குவது, முற்போக்கான எண்ணம் கொண்டவர்களை ஊக்குவிப்பது போன்ற எதையுமே அதை செய்யாது. அது தன்னை சுற்றி ஒரு வேலியை அமைத்துக் கொண்டு தங்களுக்கு ஏற்ற நபர்களை உருவாக்கும்
அவ்வாறான நபர்களை தான் அது உள்வாங்கும். இப்ப ராஜதுரையுடைய இதை பார்த்தீங்கன்னா, ராஜதுரையுடைய வாழ்க்கைன்றது வந்து ஆரம்ப காலத்துல ஒரு முற்போக்கான தளத்துல தான் உருவாக்குது. இப்ப அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒரு ஆரம்ப காலம் வந்து இந்தியாவில் வந்து பெரியார், அண்ணாதுரை, கருணாநிதி, நெடுஞ்செழியன் போன்றவர்களுடைய அந்த முற்போக்கு இயக்கம் தொடங்கப்பட்ட காலம் அது. பெரியாருடைய காலத்துல வந்து பகுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தினுடைய தாக்கம் வந்து மட்டக்களப்பில் இருக்கு. அது 2 நிலையில மட்டக்களப்பில் இயங்குது. சமாஜ்வாதி கட்சி தொடங்கப்பட்ட காலம், அதே காலம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தொடங்கப்பட்ட அதே காலகட்டத்தில் இந்த பெரியாருடைய இந்த பகுத்தறிவாத கருத்துக்களும் வருது. அப்ப 2 முகாம் அங்க இயங்குது. ஒன்று சமாஜ்வாதி கட்சியினுடைய அந்த இடதுசாரி கருத்தோடு ஒரு முகமும், தமிழ் தேசியம் பேசுகின்ற தனித்தமிழ் பேசுகின்ற அல்லது பெரியாரை பின்பற்றுகின்ற பகுத்தறிவு இயக்கமும் இயங்குது. அந்த பகுத்தறிவாத இயக்கத்தில் இருந்துதான் ராஜதுரை வாரார். ராஜதுரையுடைய வருகை என்பது வந்து பகுத்தறிவு இயக்கம் தான். இடதுசாரி கருத்துக்கள் மீது ஆர்வம் கொண்டிருந்தாலும் முழுக்க அவங்க வந்து கலை இலக்கியம், அந்த திராவிட இயக்கத்தினுடைய தாக்கங்கள் இருக்குதான். கலை இலக்கியம், அது இது கலை இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், அந்த கட்டமைப்பில் இருந்துதான் ராஜதுரை உருவாக்குறார். அப்ப ராஜதுரை உருவாக்கம் வந்து ஒரு முழுக்க பெரியாருடைய பகுத்தறிவாத பின்புலத்திலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து உருவாக்குறது. அவர் அப்படியே அந்த முற்போக்கு கருத்துக்களோட வந்தவர் நவசமாஜ கட்சியோட இணைகிறார் நினைக்கிறேன். அப்படியா? இல்ல, அவங்க ஆர்வம் அந்த காலகட்டத்துல வந்து மட்டக்களப்புல கல்லடி பாலம் இருக்குதானே. கல்லடி பாலம் 1924 கட்டி முடிக்கப்படுது. அந்த கல்லடி பாலம் கட்டுறதுக்காக தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டது கேரளாவில இருந்து. அவ கேரளாவில இருந்து தொழிலாளர் வரக்குள்ள அவர்கள் இடதுசாரிய கருத்தில கொண்ட நிறைய தொழிலாளர்கள் அங்க வராங்க. அப்ப குறைந்தபட்சம் அங்க சமாஜ்வாதி கட்சி உருவாகிறதுக்கு முற்பாடு கேரளா தொழிலாளர்கள் மட்டக்களப்பு வந்து ஒரு இடதுசாரி கருத்தோடு இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த வளர்ச்சி வருது. அதன் என்ன காரணத்துக்கு என்ன தொழிலுக்காக வாரார்கள் கேரளாவில்? மட்டக்களப்பு கல்லடி பாலத்தினுடைய இரும்பு வேலைகள் செய்வதற்காக அந்த தொழிலாளர்கள், தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கேரளாவில் தான் கொண்டு வராங்க. இரும்பு தொழில் செய்கிற இரும்பு பாலம் அமைப்பதற்கான தொழிலாளர்கள் அங்க தான் கொண்டு வரப்படுறாங்க. அதோட தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம், கிருஷ்ணகுட்டி என்று சொல்லி கேரளாவில இருந்து ராஜதுரையின் காலகட்டத்தில் ஒரு வாரம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய வேலை செய்வதற்காக. ஆனால் அவரால் அங்க பூரணமாக ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கட்ட முடியாது போயிட்டு. என்ன கேட்டால் மட்டக்களப்பு சமூகம் என்றது வந்து இடதுசாரிய கருத்தியலுக்கு ஒவ்வாமை கொண்ட சமூகம். அப்படித்தானே அது யாழ்ப்பாணத்தில் குறைந்தபட்சம் இடதுசாரிகள் பெருசா வெற்றி பெறவில்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து இடதுசாரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சண்முகதாசன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய தொடர்ச்சி சுப்பிரமணிய மக்களும் இருந்தாங்க. மட்டக்களப்பை உருவாக போனதுக்கான இந்த நிலவுடைமை சமூகம் தான். இந்த போடியார்களுடைய ஆளுமைக்குள்ள நிலவுடைமை சமூகத்தினுடைய இந்த அரசியல் ஆதிக்கம் இருந்தபடியா யாழ்ப்பாணத்தில் எவ்வாறு வேளாளர்களுடைய ஆதிக்கத்தில் அரசியல் தலைமைகள், அரசியல் அதிகாரம் இருக்கிறதோ அது மாதிரி மட்டக்களப்புடைய அதிகார வர்க்கம், அரசியல் தலைமை என்று முக்கொரு இந்த போடியார்களின் தலைமையின் கீழ் அவருடைய அதிகாரத்தின் தான் இருக்கும். அவர்கள் முக்குவர் சட்டம் என்று நினைக்கிறேன். அப்படியா? முக்குவர் சட்டம். அவர்கள் தான் அங்கிருந்து அதிகாரத்தை தீர்மானிப்பாங்க. ஒரு எம்பியையோ இல்லாட்டி அதிகார வர்க்கத்தையே தீர்மானிக்கின்ற சக்தியாக வந்து இந்த போடியார் முக்கோர் சமூகம் தான் இருக்கும். அவங்க மீறி மட்டக்களப்பில் வந்த ஒரே ஒரு எம்பி எஸ்.என். ராஜமாணிக்கம், தமிழரசு கட்சியின் செல்வாக்கு கூடாக வந்தவர். அவரும் முக்கூர் சமூகத்தோடு இந்த மிக நெருக்கமாக இருந்தபடியாக தான் அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்ப இந்த யாழ்ப்பாண சமூகத்துல வந்து ஒரு பழக்கம் இருக்குது, மட்டக்களப்புல கல்யாணம் கட்டக்கூடாதுன்றது வந்து அவர்கள் வெள்ளாளர் சமூகமாகவும் இவர்கள் அதுக்கு கீழ்நிலையான முக்குவர் சமூகம் என்றதாலையும் தான் அந்த எண்ணம் இருக்கா. அது சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. யாழ்ப்பாணத்தினுடைய முக்கூர் சமூகமும் மட்டக்களப்பில முக்கூர் சமூகமும் குடியேற்றங்கள் மூலம் ஒன்றா வந்ததில்லை. மட்டக்களப்பில முக்கூர் வந்து கேரளா கூடாக நேரடியாக மட்டக்களப்புக்கு வந்தார்கள். அதால அந்த தாய்வழி சமூகங்கள், கண்ணகி வழிபாடு எல்லாம் அங்கு உருவாகிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து நேரடியாக கேரளா வந்து வந்தார்கள். அப்ப மட்டக்களப்பா இருக்க ஒன்று கேட்டால் தாங்கள் தான் அங்க மட்டக்களப்பு பொறுத்த வேளாளர்கள் 2% தான். வேளாளர்களை மதிக்க மாட்டாங்க. வேளாளர் சமூகம் குறைவாங்க, குறைவு இருந்தால் மதிக்க மாட்டாங்க. பிராமணர்களே அவங்க மதிக்க மாட்டாங்க. நாங்கள் சொல்றது தான் யாழ்ப்பாணத்துல வேளாளர் ஆதிக்கம் கூடன்னு சொல்லி மட்டக்களப்பு வந்து பார்த்தா தெரியும் இந்த போடிமார் முக்கூர் ஆதிக்கம் எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லி. இப்ப காலப்போக்கில் அது என்னன்னா யாழ்ப்பாணத்துல அண்மையில ஒரு ஆக்களோட கதைக்கிற பொழுது மட்டக்களப்பிலையும் அந்த வேளாளர் தான் ஒரு முதன்மையானவர்கள் என்ற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு இருக்கும். மட்டக்களப்பில இந்த அதிகார அரசியலையோ இல்லாட்டி அதிகார வர்க்கம் வேளாளர்கள் அல்ல, அனைத்தையும் தீர்மானிக்கிறது முக்கோர் தான். நாங்க அதால முக்கோர் சட்டமே உருவாகுனது. இப்ப அவர்கள் வந்து எல்லா தளங்களையும் இப்ப கோயில்கள் பெரும்பான்மை சமூகமாக அங்க இருக்கிறபடியால் இப்ப அதிகார வர்க்கம் முழுக்க முக்கூரா தான் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி லெக்சரா இருக்கிற 3 2 பக்கம் அங்க 2 பக்கமும் கூறா தான் இருப்பாங்க.
அரசு இப்ப ராஜதுரை எடுத்து பார்த்தால் ராஜதுரையினுடைய அப்பா செல்லியா வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அவர் வந்து சுருட்டு தொழிலாளராக வந்து மட்டக்களப்பு பெண்ணை தான் திருமணம் செய்தது. அவர் திருமணம் செய்த பெண் வந்து முக்கூர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் படுவாங்கரை பிரதேசத்தை சேர்ந்த முக்கூர் சமூகத்தை சேர்ந்தபடியாகத்தான் ராஜதுரை வந்து முடிசூடா மன்னனாக 33 வருஷம் தனித்துவமான ஒரு தமிழ் கட்சி அமலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டாலும் அவர் தனித்துவமான ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். அதிகாரத்தை வைத்ததுக்கு காரணம் வந்து இந்த சாதியத்தினுடைய பக்கபலம் தான். அவருக்கு தாய் ஒரு சமூகம், தாப்பன் இன்னொரு சமூகம். சமூகம் என்றால் படுவாங்கரை பாத்தீங்கன்னா ராஜதுரைக்கு பக்கபலமாக வாக்களிக்கின்ற சுயேட்சையா கேட்டாலும் ராஜதுரை வெல்லக்கூடிய அளவுக்கு வாக்குப்படம் பெற்றவராக தான் இருந்தவர். இந்த படுவாங்கரையில அவருக்கு பூரணமான செல்வாக்குன்னா இந்த சாதி அடிப்படையில முக்கூர் சமூகத்தினுடைய அதிகாரம் முழுக்க அவர் பக்கபலம் முழுக்க அவருக்கு இருந்தது. அந்த ராஜதுரை சொல்றார்கள் தமிழரசு கட்சிக்குள்ள அவர் வர்ற வரைக்கும் அவர்கிட்ட ஒரு முற்போக்கு பாத்திரம் இருந்தது என்று சொல்றார்கள். அது எந்தெந்த அடிப்படையில என்னென்ன விஷயத்துல அவர் முற்போக்கா இருந்தார் என்று? இல்ல ஆரம்ப காலத்துல நான் 2 போக்கு இருந்தது. ஒன்று இடசாரிய சமாஜ கட்சி, அப்புறம் கிருஷ்ணகுட்டி அவருடைய அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய நிறைய அந்த காலகட்டத்திலிருந்தே சுபத்திரன், அற்புதராஜா குருஸ், இரா பத்மநாதன் போன்ற நிறைய நபர்கள் இவருடைய நண்பர்களாக இருந்திருக்கார்கள். அவர்கள் ஓரளவு இடசாரிய கருத்துல கொண்டாலும் முழுமையாக அவளை ஆக்கிரமித்தது வந்து இந்திய பெரியாருடைய கொள்கை. அதுல முற்போக்கான அம்சங்கள் எடுத்துக்கொண்டாங்களே. உதாரணம் வந்து மூட நம்பிக்கைக்கு எதிரான போக்குகள், கோயில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கோயில் பிரவேசம், தீப்பாயிரத்துக்கு எதிரான இது மட்டும் பெரியார் என்னென்ன கோட்பாடுகளை முன்னெடுத்து அங்க போராட்டத்தை நடத்தினாலோ அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இவர்கள் மட்டக்களப்புல அதை மேற்கொண்டார்கள். இப்ப வந்து அடுத்தது பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டத்திலையும் இவர் ஈடுபட்டிருக்கிறார். பிரிட்டிஷாருக்கு மன்னருடைய வருகைக்கு எதிராக சுரட்டியொட்டி அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பும் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஆனா அங்க வந்து பெரியாருடைய ஏகாதிபத்திய எதிர்ப்பு இருக்கு, பிரிட்டிஷ் எதிர்ப்பு இருக்கல, பிரிட்டிஷ் ஆதரவு இருந்தது பெரியாருக்கு. இங்க மறுதலியா அவர் பிரிட்டிஷ்க்கு எதிராக இவர்கள் பெரியார் இருக்கிறார்கள். அதோட முற்போக்கான பாத்திரம் உங்கள்கிட்ட இருந்திருக்குது. இந்த நேரம் இவருடைய எழுத்துக்களை பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த திராவிட கொள்கையின் அடிப்படையில் அவங்க எழுத்துக்கள் இருக்கு. உதயசூரியனோட பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க, தேன் நாடு என்ற பத்திரிகை. அந்த இந்தியா அந்த பெரியாருடைய தாக்கத்தின் பிரதிபலிப்பு உருவாகி இருக்கிறது. அப்ப இப்ப அவருடைய அந்த நிலைப்பாடுகள் வந்து தமிழரசு கட்சியோட இணைந்ததை தொடர்ந்து அது டைலூட் பண்ணப்படுது, அது பலகீனமாகுதா அந்த அவருடைய அந்த காலகட்டத்தில்? மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய மேயர இளம் பருவத்துல தெரிவு செய்யப்படுறார். பிற்காலத்துல அவர்களால் தமிழ் கட்சி சமஷ்டி கட்சி அந்த சமஷ்டி கட்சி தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டோடனே மட்டக்களப்புல உறுப்பினர்கள் அதுக்கான ஆதரவு தளம் தொடங்கப்படுது. அப்ப தமிழரசு கட்சியினுடைய வாலிப முன்னணியில இவர் சேர்றார். இவர் செல்வநாயகத்தோடு மிக நெருக்கமான ஒரு அணுக்கமான செல்வநாயகம் அவர்கள் தான் இவரை தமிழரசு கட்சி கூட கொண்டு வரார். தமிழரசு கட்சியில வாலிப முன்னணியில முக்கிய உறுப்பினராக கொண்டு வரார். அந்த நேரத்தில் இவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளேயும் போக முடியாது. அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுக்கு மட்டக்களப்புல செல்வாக்கு இல்லை, சமாஜ்வாதி கட்சிக்கும் செல்வாக்கு இல்லை. இப்ப இவங்களுக்கு ஒரே தேர்வு வந்து தமிழரசு கட்சி தான். யூஎம்பியோ SLP கூட அவங்க போக விரும்பல அந்த காலகட்டத்துல. அதனால SLP உருவாக்கப்பட்டு SLP நாயக்கனோட சிங்கள மகாசபை உருவாக்கப்பட்டு பிறகு பட்டநாயக்கா திரும்பி ஸ்ரீலங்கா சொந்த கட்சியை தொடங்கிட்டார். ESN நாயக்காவும் கட்சியை தொடங்கிட்டார். ஆனா அதுக்குள்ள போகாம செல்வநாயகத்தினுடைய வழிகாட்டல் கூட தமிழரசு கட்சிக்குள்ள வாரான். அதுக்கு காரணம் கேட்டால் இவருடைய தமிழ் பற்றி பெரியாருடைய திராவிட கொள்கைகள் இருந்தாலும் கூட தனித்தமிழ் மீதான ஆர்வம் இருக்குத்தானே. இவர்கள் எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள். அப்ப இவர்கள் தமிழ் மீதான ஒரு பற்று ஏற்படுகிறது. அந்த தமிழ் பற்ற தமிழரசு கட்சியை பயன்படுத்திக் கொள்கிறது. அப்ப கட்சிக்குள்ளவர்கள் வாராங்க. அப்ப இவற்றை முற்போக்கு பாத்திரம் எவ்வாறு பலகீனப்படுகிறது? அதாவது அவர் அதுல இருந்து வெளியில போறாரா என்றால் மௌனகுரு போன்றவர்கள் எழுதுற கட்டுரைகள்ல கூட பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் சொல்றார்கள் என்றால் தமிழரசு கட்சிக்குள்ள வர்ற காலம் வரைக்கும் அவர் ஒரு இடதுசாரி தன்மை கொண்ட அதாவது முற்போக்கு பாத்திரத்தை வகித்தார். அதுக்கு பிற்பாடு ஒரு தளம்பல் ஏற்பட்டதாகத்தான் சொல்ல பார்க்கணும். ஆனா அதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லி இல்லை. அது உண்மைதான் என்று கேட்டால் அதுக்கு முதல் வந்து பெரியாருடைய பகுத்துறைவாதம், குறைந்தபட்ச முற்போக்குவாதம்லாம் ஓரளவு இருந்ததானே. அவங்க இப்ப சாதி எதிர்ப்பு போராட்டங்கள், மூட நம்பிக்கைக்கு எதிரான போராட்டங்கள், ஆலய பிரவேசம் போன்ற பல்வேறு முற்போக்கான அம்சங்கள் இருந்தது. தமிழரசு கட்சிக்குள்ள வரக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டா, நீங்க தமிழருடைய அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் வருது. அந்நேரம் நீங்கள் வந்து ஒரு முற்போக்கான இயக்கமா தான் இருந்தீங்க. அப்ப பெரியார்கிட்ட இருந்த சாதிய மறுப்பு எல்லாத்தையும் இவர் கைவிடுறாரா? ஏன்னா நீங்கள் வந்து இயக்கமா இருக்கும்போது வாக்கு அரசியல் உங்களுக்கு தேவைப்படல. பாராளுமன்ற அரசியலுக்கு வாக்கு அரசியல் தேவைப்படுது. வாக்கு அரசியல் வரும்போது நீங்கள் எல்லா
தமிழுடைய எல்லா மட்டங்களை நீங்கள் அரவணைக்க வேண்டிய இருக்குது. மூட நம்பிக்கையாளர்களை, பல்வேறு சாதிகளை, பல்வேறு கருத்து கொண்டவர்கள் எல்லாருமே உள்வாங்கிய ஒரு தமிழ் தேசியம் தான் அங்க உருவாகுது. தமிழ் தேசியம் முற்போக்கானது அல்ல. அப்ப பல்வேறு பிற்போக்குத்தனங்களையும் பல்வேறு மூட நம்பிக்கையிலும் உள்ளடக்கிய தமிழ் தேசியம் உருவாகக்குள்ள அதற்குள்ள ஒரு மூழ்கி போறேன். ஏன்னா அதிகாரம் தேவைப்படுது உங்களுக்கு. பாராளுமன்ற தமிழ் தேசியம் வடக்கிலையும் சரி கிழக்கிலையும் சரி ஒரு முற்போக்கு பாத்திரம் எடுக்கல. அது வெறுமனே சிங்கள பேரினவாத எதிர்ப்பு ஒன்றுதான் அது ஒரு முற்போக்கு அம்சமானதாக இருந்திருக்கே ஒழிய ஏனைய விஷயங்கள்ல அது எப்போது முற்போக்கு பாத்திரம் எடுத்திருக்கா. அது முற்போக்கு பாத்திரங்களுக்கான ஒரு காலச்சூழலும் புறநிலை காரணங்களும் இடம் கொடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்நேரம் பிரதான காரணமாக என்ன இருந்திருக்கும்? பௌத்த வீரவாத ஒடுக்குமுறைக்கு கூட அதுதான் முதன்மையான காரணமாக இருந்திருக்கும். அப்ப அவங்க முற்போக்கு தேசியம் அவர்கள் முற்போக்காக காட்ட முற்பட்டார்கள். அதாவது ஏனைய முரண்பாடுகளை இரண்டாம் தரத்துக்கு தள்ளுறதுக்கு சிங்கள தமிழ் முரண்பாடு முன்தள்ளப்படுது. அப்படி சொல்ல முடியாது. தமிழரசு கட்சிக்குள்ள இருந்த பெரும்பான்மையவர்களுக்கு முற்போக்கான அரசியல் ஆர்வம் இருந்ததில்லை. அப்படி ஒன்று இருந்து அதில் புதைக்கப்பட்டிருந்த ஆரம்பத்திலேயே இருக்கல இடசாரி கருத்து கொண்டார்கள். இதன் காரணமாக அவர்கள் அதை புதைத்தார்கள், அல்லது புறக்கணித்தார்கள், பின்தள்ளி வைத்தார்கள் என்று வைக்கலாம். ஆனால் தமிழரசு கட்சிக்குள்ள அந்த சிந்தனை கொண்டவர்கள் யாரும் உள்வாங்கப்படல. அது ராஜதுரை போன்றவர்கள் பௌத்தரிவாதிகளாக இருந்தார்கள் ஒழிய ஒரு இடசாரியை கருத்தில் கொண்ட ஆட்களாக இல்லை. இடசாரி சமூக மாற்றத்துல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரா ராசதுரை? அரசியல்வாதியாக வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததுக்கு பிற்பாடு சில வேலைகள் செய்திருக்கிறார். இப்ப மட்டக்களப்புல சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் வீடு இல்லாத காணி இல்லாம இருந்தவங்க, அவர்களுக்கான காணியை பெற்று கொடுத்து அவருக்கான வீடமைப்பு திட்டங்களை உருவாக்குனதுல ராஜதுரைக்கு முக்கியமான விஷயம் பங்கிருக்கிறது. ஆனால் முற்போக்கான அம்சங்கள் எதையும் சொல்ல முடியாது என்று கேட்டால் இவர் நகரசபை முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அது இல்ல நாங்க எம்பியா இருந்த காலகட்டத்தில் காணிக்கான அதிகாரம் கிடைக்குது, இந்த காணிக்கான பங்களிப்பை செய்கிறார். அவருடைய காலப்போக்கில் அவர் ஒரு படு பிற்போக்கான எவ்வளவு பகுத்துறைவாதியா இருந்தார், இவ்வளவு முற்போக்காக இருந்தார் அம்சங்கள் கொஞ்சம் இருந்ததானே. அதுக்கு முழுக்க எதிர்மாறாதான் இருந்திருக்காரு. தீவிரமான ஒரு சத்யசாயி பாபா பக்தராக போயிட்டார். அப்புறம் இந்து சமய பிரதேச அபிவிருத்தி அமைச்சராக இருந்த போது மட்டக்களப்பினுடைய அந்த சிறுதெய்வ வழிபாடுகள் நிறைய அழிஞ்சதுக்கு ராஜதுரையினுடைய இந்த மகா கும்பாச அந்த இதெல்லாம் கூட இந்த சின்ன சின்ன கோயில்களை மகா கும்பாசம் செய்யப்பட்டு பிராமணர்களையும் ஐயர்களை கொண்டு வந்து பூசாரி ஆக்குனதுல முக்கிய பங்கு. அசோகமேத யாகம் அது குதிரைகளையும் பிராமணர்களையும் கொண்டு செய்யப்பட பிற்போக்கான நடவடிக்கை. அது இந்தியாவிலேயே அது வழக்கொழிந்து போன விஷயம். அதை முதல் இலங்கையில கொண்டு செய்தது ராஜதுரை தான். அதுதான் புத்தகமே வெளிவந்திருக்கு. 1989 இலங்கையில் மகா அஸ்வமேத யாகம் என்று ஒரு புத்தகமே வெளிவந்திருக்குது. அப்ப பிற்காலத்துல அவர் மிக மோசமான ஒரு பிற்போக்குவாத கருத்துக்களால பிற்போக்க செயல்களால உள்வாங்கப்பட்டவராக மாறி போனார் அவர். இப்ப அதற்குள்ள இப்ப மட்டக்களப்புல வெளியான கட்டுரைகள்லையும் சரி, மௌனகுரு அவர்கள் எழுதின கட்டுரையும் வாசிச்சிருந்தேன். அதுலயும் சரி, மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த தமிழரசு கட்சிக்குள்ள நடந்த பிரச்சனை. அது உண்மையிலேயே என்ன நடந்தது? தமிழரசு கட்சியில காசி ஆனந்தனுக்கு எதிராக இவருக்கு எதிராக காசி ஆனந்தன் நிறுத்தப்பட்டது, இவர் தமிழரசு கட்சியில இருந்து வெளியேற நிர்பந்தமானது, அந்த பின்னணி எப்படி நடந்தது? உண்மையிலேயே காசி ஆனந்தன் ஒரு சரியான வறுமைப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர். அவரை இந்தியாவுக்கு அனுப்பி பச்சையப்பன் கல்லூரியில படிப்பிச்சதே ராஜதுரை தான். ராஜதுரையுடைய குடும்பமா? ராஜதுரை தான் செய்தவர். காசியானந்தனுடைய குடும்பம் பொருளாதார வறுமைப்பட்ட குடும்பம். இவர் போலீசாரால் அடிக்கடி தேடப்படுறது, கொஞ்சம் அவருக்கு நோயும் உடம்புல இருந்தது, சில வருத்தங்கள் இருந்தது. அப்ப ராஜதுரை என்ன செய்றார் என்று கேட்டால் இந்தியாவுக்கு பச்சையப்பன் கல்லூரிக்கு அனுப்பி இவரை படிப்பிக்கிறார். முழுக்க ராஜதுரையின் பொருளாதார செலவு கூட தான் பச்சையப்பன் கல்லூரியில BA முடிச்சுட்டு இலங்கையில அவர் பாராளுமன்ற மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்யறார். காசியானந்தனும் ராஜதுரை குடும்பம் மிக நெருக்கமான குடும்பம், நெருக்கமான உறவு கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்ப 1972ஆம் ஆண்டு சிங்கள மொழி கட்டாய சட்டம் வந்த காலகட்டத்துல இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாரு காசியானந்தன். உண்மையில அந்த காலகட்டம் உண்மை உணர்வுகளோட அவங்க செயல்பட்டிருக்காங்க. சுயநலம் கொண்டவனோட வறுமைப்பட்ட குடும்பத்தில் இருந்து கொண்டு தண்ட பதவிய வேலையை ராஜினாமா செய்தார். ஒரு மிக உணர்வுகளோட செயல்பட்டாக்கலாம் காசியானந்தன். இந்த காசியானந்தன் அப்படியெல்லாம் செயல்பட்டு வராங்க. ராஜதுரை மிக நெருக்கமான இருந்த ஒரு அவரை இவர்கள் இப்ப ராஜதுரைக்கும் அமலிங்கத்துக்கும் ஏற்பட்ட அந்த அவஸ்தாகள் இருக்கத்தானே அதிகார போட்டி. உண்மை செல்வநாயகத்தினுடைய அடுத்த தலைமைத்துவம், தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் வர வேண்டியது ராஜதுரான். ராஜதுரைட்டு ஒரு பலவீனம் என்னன்னு கேட்டால்
தலைமைத்துவ பண்பு இல்லைன்னு சொல்றீங்க. தலைமைத்துவ பண்பில் அவர் வந்து என்னன்னு ஆளுமை ஆளுமை மிக குறைவாகத்தான் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்றால் அவருடைய ஆரம்ப வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து சுவடுகள் என்ற ஒரு எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அம்சங்கள், அதாவது அந்த வரலாற்று பயோகிராபி மாதிரி பல்வேறு விஷயங்கள் எழுதியிருக்கிறார். அவற்றை அவர் தன்னை முதன்மைப்படுத்தி எழுதப்பட்டாலும் கூட அவர் எனக்கு நல்லா தெரியுமே என்றால் அவருடைய மிக நெருங்கிய நண்பனாக என்னுடைய அத்தான் உறவினர் இரா பத்மாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இவருடைய மிக நெருங்கிய நண்பனாக தோழனாக இருந்திருக்கிறார். அதை விட இவர் நான் அடிக்கடி எங்களோட வீட்டுல சந்திச்சிருக்கேன். இவருடைய அப்பா மட்டக்களப்புல படிப்பிச்ச போது அப்பாவுடைய மாணவனாக இவர் இருந்திருக்கிறார். அப்ப அடிக்கடி சின்ன வயதுல நான் இவர் பார்த்திருக்கிறேன். அம்மா கூட நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன். மட்டக்களப்புல செல்வநாயம் கொண்டு வந்து இவர் கூட்டம் நடாத்தின போது இவருக்கு கல்லெறியப்பட்டு மண்டு உடைஞ்ச போது செல்வநாயகம் தான் அரவணைச்சி அந்த கடை செல்வநாயகத்துக்கு அனுக்கிரகமான ஒரு செல்லப்புள்ளியா தான் இவர் இருந்திருக்கிறார். அப்ப செல்வநாயகம் இந்த இறப்புக்கு பிற்பாடு இவர் தான் தலைமைத்துவத்துக்கு வர வேண்டிய ஆளா இருந்திருக்கிறார். அந்த அதிகார போட்டிக்கூடாகத்தான் இந்த பிரச்சனை உருவாகுது. இதுல வந்து பிரதேச வேறுபாடு இதை வந்து பிரதேச வேறுபாடெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா தமிழரசு கட்சியினுடைய தலைவர்களாக ராஜமாணிக்கம் இருந்திருக்கிறார். அவர் வந்து மட்டக்களப்பு பற்று தொகுதியில் இருந்திருக்கிறார். சம்பந்தன் இருந்திருக்கிறார். அப்ப பிரதேச புறக்கணிப்பு அல்ல, அது பிரதேசவாத புறக்கணிப்பு இல்லை. இது ஒரு அதிகாரத்துக்கான போட்டி, ராஜதுரைக்கு மேற்பட்ட ஒரு பவஸ்டால்கள், அது அதிகார போட்டியின் வெளிப்பாடு தான். அது எல்லாம் சேர்ந்துதான் ராஜதுரை புறக்கணிக்கப்படுறார். ராஜதுரைக்கு போட்டியாக இரட்டை தொகுதி மட்டக்களப்பு இந்த இரட்டை தொகுதியில முஸ்லிம் வேட்பாளர் ஒருவரும் தமிழ் வேட்பாளர் ஒருவரும் தான் தெரிவு செய்யப்படுவாங்க. அது காலங்காலமாக அது அந்த தமிழ் முஸ்லிம் ஒற்றுமைக்கான ஒரு அடையாளமாக அந்த இரட்டை தொகுதி இருந்தது. அதை கருத்து கொள்ளாமல் ராஜதுரைக்கு எதிராக ஒரே கட்சியில 2 பேரை போட்டு ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதில் அமலிங்கத்தினுடைய மிக மோசமான குணாம்சம் தான் சொல்ல வேண்டும். அது ஒரு பிறக்கத்தக்க குணாம்சம். அது இந்த அமலிங்கம் அதை செய்திருக்க கூடாது. அதெல்லாம் தமிழ் கட்சி அதுக்குள்ள பலவீனப்பட்டு போனதுக்கும் அது ஒரு காரணம். அந்த தனிப்பட்ட அதிகார போட்டிக்காக, தனிப்பட்ட முரண்பாடுகளுக்காக தமிழரசு கட்சியும் தன் அரசியலையும் பயன்படுத்தினது அமலிங்கத்தினுடைய பிற்போக்குத்தனமான ஒரு அரசியல். அது வந்து தமிழ் முஸ்லீம் உறவையும் பாதிச்சிருக்காது. அது பாதிச்சிருக்கு, அது கடுமையா பாதிச்சது. அப்ப இப்ப இந்த தமிழ் முஸ்லீம் உறவை அந்த பாதிச்சதுன்னு சொன்னீங்க. அதாவது முஸ்லீம் ஒரு ஆளை நிறுத்தாம 2 தமிழர்களை நிறுத்தினதா? ஆனா அதுல வந்து திரும்பி முஸ்லீம் வாக்காளர் முஸ்லீம் உறுப்பினர் தான் தெரிவு செய்யப்பட்டவர். காசியானந்தாவது தெரிவு செய்யப்படல, ராஜதுரையும் முஸ்லீம் உறுப்பினர் தான் தெரிவு செய்யப்பட்டது. அது சொல்லணும்னா அந்த கவனத்தில் இவங்க கொள்ளல. அதை ஒரு இதால முஸ்லீம் முரண்பாடுகள் வரலாம், முஸ்லீம் உறுப்பினர் தெரிவு செய்யப்பட தடுக்கப்படும் என்றதை கவனத்திலே கொள்ளல இவங்க. இல்லையா ராஜதுரையும் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா ராஜதுரை தோல்வியடைமைக்கு காரணம் வந்து நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி தமிழரசு கட்சியுடைய செல்வாக்கு இல்ல, சாதிய பின்புலம். இந்த சாதிய பின்புலம் தான் ராஜதுரையை எப்பவுமே காப்பாற்றிக் கொண்டு மட்டக்களப்பு மக்கள்கிட்ட நீண்ட காலமாக இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் 88, 89 காலகட்டத்தில் நடந்த தேர்தலில் அமுதலிங்கம் மட்டக்களப்புல தோல்வி அடைகிறார். அது அமுதலிங்கத்தின் மீதான வெறுப்பல்ல, மிக நம்பிக்கைக்குரிய ஒரு தன்னுடைய குழந்தையாக மகனாக பாவிக்கப்பட்ட காசியானந்தன் செய்த துரோகத்தின் வெளிப்பாடாகத்தான் மக்கள் பார்த்தாங்க. அப்ப காசியானந்தன் துரோகம் என்றது அமலிங்கத்தின் துரோகமாக தான் பார்க்கப்பட்டது. காசியானந்தனுடைய அரசியலும் இல்லாம போயிட்டு அமலிங்கத்தின் அரசியலும் அதுக்கு புறம் இல்லாம போயிட்டு மட்டக்களப்புல. அப்ப காசியானந்தனுக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்திருக்கல வேணும் ராசதுரைக்கு எதிராக நிக்க. மூலச்செலவு தானே அரசியல் அதிகார மோகங்கள் தானே. அப்ப அந்த அதிகார முகம் ஊட்டப்பட்டிருக்கு. ராஜதுரைக்கு எதிராக ஒரு அதிகார அந்த காலகட்டத்திலேயே விடுதலை புலிகள் வந்து இவர் இணைந்துட்டாரா காசியானந்தன்? இல்ல, அதுக்கு பிற்பாடுதான் விடுதலை புலிகளுடைய வருகை வருது. இது 89ஆம் ஆண்டு தான் அவருடைய கடைசி காலகட்டம். நாளைக்கு 1956 இருந்து 89 வரையும் தான் அவர் 33 வருஷம் எம்பியா இருந்தவர். அதுக்கு பிற்பாடு அவர் வந்து மலேசியா தூதுவரா போயிட்டார். கடைசி காலகட்டத்துல அவர் வந்து ஜிஎம்பி காலகட்டத்துல இந்து கலாச்சார இதுக்கு பிறகுதான் அவர் கட்சியை மாறுறார். கட்சியில இருந்து ஜிஎம்பிக்கு மாறுறார். இந்து கலாச்சார அபிவிருத்தி அமைச்சராக ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய, அதாவது தமிழரசு கட்சியில இருந்து வெற்றி பெற்ற பிறகுதான் அவர் மாறுறார். ஜிஎம்பிக்கு மாறுறார். அந்த கட்சி தாவல் சட்டம் ஒன்று இருந்தது. கட்சி தாவல் உறுப்பினர்கள் நீக்கப்படுவார்கள். ஜே.ஆர். ஜெயவர்தன் புதிய மசோதாவை ஒன்று கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல இவரை உள்வாங்குறார். அதுக்கான புதிய மசோதா கொண்டு வந்து உள்வாங்கப்பட்டு தான் அவருக்கு புதிய அமைச்சு ஒன்று தொடங்கப்பட்டு கல்வி இந்திய கலாச்சார பிரதேச அபிவிருத்தி அமைச்சர் என்ற பதவியும் கொடுக்கப்பட்டு, நினைக்கிறேன் துரையப்பாவுக்கு பிறகு துரோகி ஆக்கப்பட்ட 2வது நபர் ராசதுரை. நினைக்கிறேன் அப்படியா? ராஜதுரை துரையப்பா மாதிரி பெருசாக துரோகியாக்கப்படலை. அப்புறம் அதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் இயக்கங்கள் தொடர்பான விமர்சனங்களையோ தமிழ் அரசியல் பற்றிய உரையாடலையோ அவர் எங்கேயுமே செய்தில்லை. அவர் அப்படியே ஒதுங்கி கொண்டார். அவர்
அதுல இருந்து முழுக்க முழுக்க இந்து சமய அபிவிருத்தியோட தன்னை இணைச்சு கொண்டார். இப்ப கோயிலுக்கு உபவாசம் செய்யறது, நாவலர் மணிமண்டபம் அவர் தான் கட்டினவர் யாழ்ப்பாணத்தில். நாவலர் மணிமண்டபம் ஆறுமுக நாவல் இருக்கா, நாவலர் மணிமண்டபம் யாழ்ப்பாணத்தில் அவர் தான் கட்டினார். பிறகு மட்டக்களப்புல வந்து நுண்கலை நுண்கலை விபுலானந்தன், பிறகு விபுலானந்தருடைய ஒரு நூலொன்று வெளியிட்டவர். யாழ் நூல் இல்ல, இன்னொரு நூலொன்று வெளியிட்டவர். இப்ப கிட்டத்தட்ட பாக்கியங்கள ஒரு தமிழ் அரசியல் சூழல் எப்பவும் ஒரு மிக குழப்பகரமானதாக இருந்த மாதிரி குழப்பமே அதிகாரத்தினுடைய தமிழ் உளவியல் என்பது அதிகாரத்தின் மீது நாட்டம் கொண்ட ஒரு உளவியல். ஒரு ஜனநாயக பண்பு, மற்றவனை சக மனிதனை இப்ப சாதியமே நான் ஊடுருவி போகுது தமிழ் சமூகத்தில். சக மனிதனை மதிக்கின்ற அன்பு, ஜனநாயக பண்பு எதுவுமே இல்லை. சேர சோழ பாண்டியர் காலத்துல இருந்து ஒற்றுமை என்பது எங்கள்கிட்ட இருந்ததே இல்லை. போட்டி, புறாம, பஞ்சகம், சூழ்ச்சி இல்லை. அது தமிழ் சமூகத்தினுடைய உளவியல் பண்பாடு. ஒரு பன்மத்துவம் இருக்கிறத நாங்கள் வரவேற்கலாம், அதுல ஒரு பிரச்சனை இல்லை. முரண்பாடான கருத்துக்களும் இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா இந்த முரண்பாடான கருத்துக்களையும் இந்த போட்டிகளையும் வெறுமனே சதிகள் மூலமாகவும் வெட்டுக்குத்துகள் மூலமாகவும் தீர்த்து கொள்ற அந்த மனப்பான்மை தான் சிக்கலா இருக்கு. அது இயல்பா. இப்ப நாங்கள் இந்த மாற்றம் இல்லை தானே. நீங்கள் வந்து இப்ப ஐரோப்பா நாடுகள்ல நாங்க வந்து இருக்கிறோம். ஐரோப்பா நாடுல புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட என்ன அரசியல் மாற்றம், ஜனநாயக பண்பு, ஜனநாயக சூழல் வாழ்றோம். நாங்க ஐரோப்பா ஜனநாயக சரியப்படியோ மலத்தியோ ஜனநாயக சூழல், ஓரளவு ஜனநாயக சூழல் வாழ்றோம். எந்த பண்புகளை நாங்க பெற்றிருக்கோம். இப்ப நீண்ட கால அரசியல் முதல்ல நாங்கள் இந்த உரையாடல்ல இன்னொரு விஷயம் இருக்குது. என் மனைவியுடைய கலந்துரையாடல்ல நீங்க சொன்னீங்க மரபு வழி தாயகம் என்ற ஒரு என்ன என்ற ஒரு கேள்வி அனுப்பினீங்க. நாங்கள் யாழ்ப்பாண ராஜ்யத்தோட இருக்கையில் என்று மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் என்ற இந்த ரெண்டு ராஜ்யங்களுமே நாங்கள் செயற்கையாக கட்டமைக்கிற இந்த மரபு வழி தாயகம் என்ற விஷயம் கூட ஒரு போலியானதா? இப்ப ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் கலை கலாச்சார பண்பாடு வித்தியாசமானது. இப்ப நீங்கள் வந்து இப்ப பிரதேச முரண்பாடுகளே மட்டக்களப்புக்கும் அதுக்கும் வருதுன்னு கேட்டால், இப்ப மட்டக்களப்புக்கான அபிவிருத்திகள், மட்டக்களப்பான உற்பத்தி உறவுகள், கலாச்சார பண்பாடுகள் வித்தியாசமானது. யாழ்ப்பாணத்துக்கும் வித்தியாசமானது. இயல்பாகவே ஒரு சின்ன சின்ன அந்த முரண்பாடுகள் இருக்கும். இந்த திருமணம் செய்கிறதுன்றதையே நாங்கள் சொல்றோம், மட்டக்களப்புல திருமணம் செய்கிறத யாழ்ப்பாண சமூகம் அவ்வளவு வரவேற்கிறேன். இந்த முரண்பாடுகள் இருக்கு. அந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கூடாக சமநிலை இன்மை இருக்கும். இயல்பாக தனி மனிதருக்கே சமநிலை இல்லதா? நீங்கள் நானும் பல்வேறு விஷயங்கள உண்டா இருக்க மாட்டோம். இல்ல அது பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி ஒன்றா இருக்கணும் அவசியம் இல்லை. நாங்கள் 8 பில்லியன் உலகத்துல சனத்தொகை என்று சொன்னால் அதுல ஒவ்வொரு தனி மனிதருக்குமே அது ஒரு தனித்துவம் இருக்குது. அப்போ ஒரு சமூகமாக அந்த சமூகத்துக்கு தனித்துவம் இருக்குன்றதை ஏற்றுக்கொள்ளத்தானே அதான் முக்கியம். அந்த கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்கள், உற்பத்தி உறவுகள் எல்லாத்தையும் மதிச்சு கொண்டு அந்த பண்பு அதை நாங்கள் சமத்துவமாக பார்க்கணும். அந்த பண்புகளை வளர்க்கணும். அந்த பண்புகள் வளர்க்காமல் இருக்கும் பட்சத்தில்தான் மேலாதிக்கம் உருவாகும். இப்ப யாழ் மேலாதிக்கம் என்பது 30ஆம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது தான். என்றால் கல்வி வளர்ச்சியிலையும் பொருளாதார வளர்ச்சியிலையும் யாழ்ப்பாணம் இருந்த போது மட்டக்களப்பு வந்து கல்வித்துறையில வந்து அதிகார வர்க்கம் இல்ல கல்வி சார்ந்ததான் அதிகாரம். வெறும் பொருளாதாரத்தை அதிகார வர்க்கம் தீர்மானிக்காது. கல்வியும் பொருளாதாரம் வேண்டும். இப்ப மட்டக்களப்புல கல்வி சார்ந்த ஈடுபாடுகள் கல்வி சமூகம் மேற்குறைவாக இருந்தோடையால் 30 வருடங்களுக்கு முன்னு யாழ்ப்பாண சமூகம் தான் அதனுடைய அதிகார வர்க்கமா இருந்தது. 30 வருடங்களுக்கு பிற்பாடு இப்ப 30 வருஷங்களுக்கு அதிகார வர்க்கம் மட்டக்களப்பு தான். நான் பேசின மாதிரி. அப்ப இப்ப பிரதேசம் வந்து மட்டக்களப்பு யாழ்ப்பாண வீடாளர்கள் என்று நசுக்கிறார்கள். யாழ்ப்பாண பிரதேசவாதங்கள் நசுக்கிறன்றது வந்து போலி குற்றச்சாட்டு. அது அங்களுடைய அரசியலை வளர்ப்பதற்கான மூலோபாயமாகத்தான் சில பேர் பயன்படுத்தணும். இது கேவலமான அரசியல் என்றால் இன்றைய பிள்ளையான் போன்றவர்கள் காரணம் இந்த வரலாற்று தொடர்ச்சி தான். இல்ல வரலாற்றில் நாங்கள் முன்னோறிட்டு இருந்தோம். மட்டக்களப்புன்ற வந்து மட்டக்களப்பு அரசியல் கல்வி பொருளாதார தீர்மானிக்கின்ற சக்திகளாக மட்டக்களப்பு மண் தான் இருக்குது. யாருடைய ஆதிக்கம் இல்லை. பௌத்த பேரினவாத ஆதிக்கம் இருக்குது. அது வேற பிரச்சனை. இப்ப யாழ் ஆதிக்கம்ன்றது அங்க இல்லை. இந்த 30 வருடங்களுக்கு முன்னே இருந்த அரசியல் நிலைமை இல்லை. ஆனா இன்றும் யாழ்ப்பாண ஆதிக்கம், யாழ்ப்பாண வேளாளர் ஆதிக்கம்ன்றது வந்து ஏன்னா யாழ் வேளாளர் ஆதிக்கம் மட்டக்களப்பு உருவாகவே முடியாது. இந்த முக்கூர் சமூகம் இருக்குல்ல, அது யாழ்ப்பாணத்துல வந்து பிரிட்டிஷார் ஆண்டிருக்காங்க, ஒல்லாந்தர் ஆண்டிருக்காங்க, டச்சுக்காரன் ஆண்டிருக்காங்க. மட்டக்களப்புல 3 பேரும் ஆள முடியாம தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த முக்கூர் சமூகம் எப்பவுமே அதிகாரத்துக்கு எதிராக தான் இருந்திருக்கு. ஆங்கிலேயர்களோட பொருட்ட போது அந்த மட்டக்களப்புடைய நிறைய காணிகள் வந்து கோடிமாறு அதுகின்ற தொடர்ச்சியா நாங்க சொல்லலாம் தான். அது தொடர்ச்சியாக யாழ் மேலாதிக்கத்துக்கும் எதிராகத்தான் இருக்கும். 30 வருஷங்களுக்கு முன் யாழ் மேலாதிக்கத்துக்கு எதிராக இருந்துதான் தன்னுடைய வளர்ச்சியை பெற்றுக் கொண்டது. 30 வருடங்களுக்கு முன் யாழ் மேலாதிக்கத்தை எதிராக ஃபைட் பண்ணது. ஆனால் 30 வருடங்கள் பிற்பாடு முழுக்க அது தன்னுடைய பெற்ற சமூகமாக போயிட்டது. பொருளாதாரம் கல்வி வளம். இப்ப யாழ் மேலாதிக்கம்ன்றது அங்க இல்லை. இப்ப யாழ் மேலாதிக்கம் வேளாளர் மேலாதிக்கம் என்று சொல்கின்ற ஆராக்கள் என்று பார்த்தால்
தன்னுடைய அரசியல் நலங்களுக்காக பேசணும். இப்ப சமீபத்தில் கூட ஒரு ராஜதுரைக்காக அஞ்சலி குறிப்புகள் வந்தது. மட்டக்களப்பான் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பான யாழ்ப்பாணத்தான் நசிக்கிறான் வேளாளை நசுக்கண்டு சாதாரண நபர்கள் இருந்தா பரவாயில்ல. NDP-யினுடைய இன்றைய அமைப்பாளராக இருக்கிற திலீப்குமார் அவர் வந்து எழுதுறார். உண்மையிலேயே அவர் பிள்ளையானுடைய சிந்தனையோடு பிள்ளையாண்ட அரசியலோடு இப்பயும் இருக்கிறவர் MPP-ல உறுப்பினராக இருக்கார். ஆனா MPP என்றது என்ன? ஒரு முற்போக்கான இடசாரி அரசியல் கொண்ட அமைப்பு. மக்கள் மற்ற சமத்துவத்தை பிரதேச இன முரண்பாடுகளை அகற்றி சமத்துவத்தை பேசுகின்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிற நபர் வந்து பச்சையாக வந்து பிரதேசவாதம் பேசுகிறார். யாழ்ப்பாணத்தான் ராஜதுரை நசிச்சான். இதுல ஒரு சிக்கல் இருக்கல. திலீப்குமார் வந்து யாழ்ப்பாணத்துல பெண் எடுக்கணும்னா யாழ்ப்பாணத்தான் சொல்ல நாங்கள் தரமாட்டோம். அந்த தாக்கம் இருக்கும் தானே. அது பிரதேச ஏற்பாடு இல்லை, சாதிய முரண்பாடுகள் ஆயும் இருக்கலாம். இது வந்து தமிழ் தேசியத்தின் தோல்வி இல்லோ. மட்டக்களப்பிலே இருக்குதானே ஒரு முக்கூர் வந்து கொடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த திருமணம் செய்ய மட்டக்களப்பு தயாரா இருக்கிறார். இப்ப திலீப்குமார் வந்து அவர் என்ன சமூகம் தெரியாது, அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்ய தயாரா இருப்பாரா? இது சாதிய முரண்பாடு பண்றது இந்த ஒடுக்குமுறையில வந்து யாழ்ப்பாணத்தை கடுமையாக மட்டக்களப்பின் குறைவா இருக்கிறது காரணம் வந்து சாதிகள் மட்டக்களப்பை மிக குறைவு. சாதி படிமுறை சாதிகள் எண்ணிக்கை குறைவுன்னு சொல்றீங்க. மட்டக்களப்பு யாழ்ப்பாணத்துல வந்து 1600 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் 40 சாதிகள் யாழ்ப்பாணத்துல இருந்திருக்கு. அந்த சாதிகள் வந்து மேலாதிக்கம் பெற்று அதாவது மேலாதிக்கம் பெற்று சமூக மேல்நிலையாக்கம் பெற்று நிறைய சாதிகள் கரைஞ்சு போயிட்டு, இல்ல வெள்ளாளர் சமூகத்தோட கொஞ்சம் சாதிகள் கரைஞ்சிருக்கும், நலவ சமூகத்தோட கொஞ்சம் சாதிகள் கரைஞ்சிருக்கும். அப்ப எப்படி 40 சாதிகள் போய் குறிப்பிட்ட சாதிகளா இருக்கு. நான் அதுல சென்ற முறை நான் சொன்னேன், நலவ சமூகம் நடுநிலை சமூகமாக சொல்லப்பட்டது காரணம் கேட்டால் இந்த பஞ்சமர் சமூகத்துல இந்த நலவ சமூகம் மேல்நிலையாக்கம் பெற்றுது. இந்த பஞ்சமர் சமூகத்துல அவங்க சொன்னீங்கன்னா உதைப்பாங்க. எங்களுக்கு பஞ்சமர் சமூகம் வந்து சமூகம் இருந்தது, 40 சாதிகள் இருந்தது. நிறைய சாதி உதிர்ந்து போய்விட்டன. சில சாதிகள் வந்து மேலையாக்கம் அடைஞ்சு வேறு சாதிகளா மாறிவிட்டது. அப்ப பஞ்சமர் சமூகம்ன்றது குறிப்பிட்ட சமூகம் தான் இப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கு. மற்ற மேலையாக்கம் பெற்றுட்டாங்க. இதே நிலை மட்டக்களப்பிலே இந்த சாதிகள் குறைவு. உங்க குறிப்பிட்ட சாதி ஒன்று முக்கூர் இருக்கிறாங்க, திம்ர சமூகம் இருக்குது, மீனவ சமூகம் இருக்குது, பறையர் சமூகம் இருக்குது, மன்னார் சமூகம் இருக்குது. இதுக்கு மேல சமூகங்கள் இல்லை அங்க. அப்ப அங்க இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்குன்னு கேட்டால் ஒவ்வொரு கிராமமும் தனிப்பட்ட ஒரு சாதியா தான் இருக்கும். இப்பவும் இருக்கா? அப்படி இப்பயும் அப்படித்தான். நீங்க ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்காது. இப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கிற கிராமங்கள் சொன்னால் எங்கட ஒரு கிராமம், ஒரு சமூகத்துல இன்னொரு சமூகம் தங்கி வாழ்ற நிலைமை இல்லையா? இல்ல. இப்ப சில யாழ்ப்பாணத்துல ஒரு விஷயம் இருக்குது, வெவ்வேறு சமூகங்களுக்கு வெவ்வேறு வேலை கட்டமைப்புகள் எடுத்திருக்குது. அப்ப அந்தந்த வேலையை அந்தந்த ஆட்கள்லாம் செய்யலாம் என்ற ஒரு நிலைமை இருக்குது. ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு கிராமத்துல பல்வேறு சாதிகள் இருக்குமாங்க. இந்த கொக்குல எடுத்து பாத்தீங்கன்னா வேளாளர்கள் இருப்பாங்க, முக்கூர் இருப்பாங்க, பல்வேறு சமூகங்கள் அங்க இருக்கும். மட்டக்களப்பு எடுத்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல வந்து ஒரு கிராமம் இருந்தால் அந்த கிராமத்தில் திமிழ சமூகம் இருக்கும், மீனவர் சமூகம் இருக்கும், முக்கூர் சமூகம் இருக்கும். இந்த சாதிய அடிப்படையில குடிமை சமூகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். குடிமை சமூகங்கள் அதாவது வண்ணார், முடிவெட்டுறவங்க, பறையர் சமூகம் இருக்குங்க. மிக ஒடுக்கப்பட்ட சமூகமான பறையர் சமூகம் குறிப்பிட்ட கிராமங்கள்ல மாத்திரம் தான் இருக்கு. அது எங்கட கிராமம் கல்தாவில அப்படி ஒரு 4 கிராமத்துல இந்த குடிமை சமூகங்கள் கூடுதலா இருக்கு. மற்ற கிராமங்கள மிக குறைவு. அப்ப இந்த சாதிய ஒடுக்குமுறை என்றது மிக குறைவா தான் இருக்கும். ஆனால் திருமணங்கள் வந்து அந்த சாதிக்குள்ளாம் செய்யப்படும். அகமண முறைதான் அங்க நிச்சயமா இருக்கும். அது யாழ்ப்பாணத்திலையும் இருக்கு. அங்கே சாதியத்தை காப்பாற்றுறது வந்து அகமண முறை தான். அது மட்டக்களப்பிலும் இருக்கு, யாழ்ப்பாணத்திலையும் இருக்குது. ஆனா இதோட ஒப்படைக்கல வன்னி எவ்வளவோ முன்னேற்றம் நான் நினைக்கிறேன். வன்னியில வந்து இவ்வளவு தூரம் பார்க்க இல்லாத நிலைமை உண்டு. வன்னியோர் குடியேற்ற எல்லா இடங்களிலும் வந்து குடியேற்ற இது இருந்தபடியால். ஆனா காலப்போக்குல அந்த குடியேற்றத்துக்குள்ளேயும் உருவாகும். அது கண்டுபிடிப்பாங்க. அந்த கண்டுபிடிப்புகள் எங்க தமிழ் சமூகம் எப்படியும் கண்டுபிடிக்கும். இப்ப இந்த தமிழ் தேசியம் வந்து இந்த சமூகங்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தால ஒற்றுமையாக்க முடியுமா அல்லது என்றைக்குமே அது ஒற்றுமையாக்க இயலாதா? அது ஏன்? அது இந்த தத்துவார்த்த பின்னணி என்ன? ஏன் இவையால அது ஒற்றுமையாக்க இயலாது அல்லது ஒற்றுமையாக்க முடியும்? இல்ல, தமிழ் தேசியம் என்றது வந்து இப்ப நாங்கள் கண்டடைந்த தமிழ் தேசியம் என்றது புலிகளாலேயோ அல்லது தமிழ் கட்சியாலேயோ தமிழ் விடுதலை கூட்டணிகளோ இந்த குமார பொன்னம்பலம் போன்ற எல்லாரும் பேசுகின்ற தமிழ் தேசியம் வந்து படுமோசமான பிற்போக்கான குணாம்சம். இந்த தலைமைகள் நான் சொன்னேன், நீங்க இந்த தலைமை முழு தமிழ் தேசியத்தினுடைய தலைமை முழுக்க வந்து சாதியத்தால தங்களை உயர்வாக காட்டிக்கொள்கின்ற தலைமைகள். அது இன்று கடந்த காலங்களை விட இந்த யாழ்ப்பாணத்துல வந்து கல்வி சமூகம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்திய கடந்த காலத்தோடு கல்வி சமூகம் குறைவு. ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து கல்வி சமூகத்துக்கான அந்த வாய்ப்புகள் குறைவு. இப்ப கல்வி சமூகம் பொருளாதாரியாகவும் கல்வி ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட சமூகம் முன்னுக்கு வராது. அந்த சமூகத்தின் தலைமைகளில் தமிழ் தேசியம் உருவாக்கப்பட்டார்.
ஒரு முற்போக்கான இடதுசாரி கருத்து கொண்டோ தமிழ் தேசியம் உருவாக்கப்பட்டால் அது ஒரு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப உதாரணம் வந்து ஒரு சுப்பிரமணியமோ ஒரு செந்தில்வேலோ தமிழ் தேசியத்தினுடைய தலைமைகளாக இருந்திருந்தால் அதை இருந்தால் முற்போக்கா இருந்திருக்கும். அந்த 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 தலைமையை ஏற்றுக்கொள்ற பண்பாடு தமிழ் சமூகத்துக்கு இல்லை. அது வந்து இயல்பான கல்வி ஊட்டல்கள் பல்வேறு நடவடிக்கைகள் கூடத்தான் வளர்க்கப்படும். சாதிய ஒழிப்புன்றது சாதாரண விஷயங்கள் அல்ல. அது வந்து எங்களுடைய அகமனதிலிருந்து அகற்றப்படும். அடிக்கடி சொல்லும்போது சாதிய தற்கொலை, நாங்கள் சாதியத்திலிருந்து தற்கொலை பண்ணுவதற்கு கூடத்தான் சாதியத்திலிருந்து நாங்கள் மீள முடியும். அது ஒரு நீண்ட காலம். அந்த முயற்சியை மேற்கொண்டு வருவதற்கூடாக தமிழ் தேசியத்தினுடைய முற்போக்கான பாத்திரத்தை வைக்க முடியும். அதுவரை தமிழ் தேசியம் இப்படித்தான் இருக்கும், படுபிற்போக்குத்தனமான அம்சங்களை கொண்டதாக இருக்கும். அதை இட்டு நிரப்புவதற்காக வருகின்ற நபர்களும் கூட ஆரோக்கியமான முற்போக்கான நபர்களாக யாரும் இல்லை. அவர்களும் ஏதோ வகையில் பிற்போக்கானவர்களாக தான் இருக்கிறாங்களா? அப்ப சாதிய சங்கம் இப்ப இருக்கிற தமிழ் தேசியத்தை நாங்கள் என்ன கொண்டாடுறதா, என்ன செய்யறதா? இன்று பேசப்படுகின்ற தமிழ் தேசிய தலைமைகளுக்கு தானே அது முழுக்க அகற்றப்படும். ஒரு சுமந்திரனோ சிறுதரனோ சாணக்கியனோ அல்லது கஜேந்திரனோ பிரேமச்சந்திரனோ முழு பேரும் அகற்றப்படவும். இவள் மிக தந்திரசாலி, மிக மோசமான பிற்போக்கான அரசியல்வாதிகள் முற்போக்காகவும் பேசுவார்கள். அவர்கள் இடதுசாரிகளுக்காகவும் பேசுவார்கள். பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் இடதுசாரியாகவும் பேசுவார்கள். பிற்போக்குத்தனமாக தமிழ் கட்சியோடு நாங்கள் நினைப்பார்கள், புலிகளோடு நினைவார்கள். இந்த அனைவரும் அகற்றப்பட்டு அந்த தலைமைக்கு முற்போக்கான சிந்தனை கொண்ட நல்ல சக்தியில் வரணும். அதுக்கான இடமே இல்லை. அதுக்கான எந்த வேலை திட்டங்கள், அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் நாங்கள் செய்திருக்கிறோம்? எதுவுமே இல்லை. படித்த பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில இருந்து அல்லது இந்த மாணவர்களை உருவாக்குற ஆசிரியர்கள் மத்தியில இருந்து கூட சீமான கொண்டாடுறதும் தமிழ் தேசியத்தை கொண்டாடுற சூழலும் இருக்குது. இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னால் இந்த தமிழ் மக்களுக்கு எதிர்காலமே இல்லையோ என்று காட்டு. அது நிச்சயமா உருவாகும். இப்ப பாத்தீங்கன்னா அருண் சித்தார்த்தன் இருக்கார் தானே, இப்ப திரும்பி நான் அவருக்கு மிக திறமைசாலியான, அவருடைய எழுத்துக்களை பார்க்கிறேன், அவருடைய சில கருத்துக்களை பார்க்க மிக திறமையான கட்டிக்காரர். இவர்கள் வந்து தங்களுடைய தலைமைத்துவ பண்புகளை உருவாக்க வேண்டும். ஆனால் இவர்கள் செய்த தவறு என்று கேட்டால் உடனடியாக ஒரு அதிகார தலைமைக்கு வந்து ஆசைப்படுறாங்க. அதனால தங்களை எதிரிகளாக வந்து ஒரு வேளாளர் சாதியை முழுக்க எதிராக கட்டமைக்கிறார்கள். வேளாளர் சமூகத்துக்குள்ளே முற்போக்கான சக்தியில் இருக்கும். இப்ப இலங்கை கம்யூனிஸ்ட் பார்ட்டி எடுத்த சாதிய எதிர்ப்பு போராட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, வேண்டாமை எழுப்பு பகுஜன இயக்கத்தை பாத்தீங்கன்னா, எவ்வளவோ சாதியத்தால் வேளாளராக சொல்லப்பட்ட எத்தனையோ பேர் அதுல முன்னணி உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. அவர் சாதிய தற்கொலை செய்து மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் வந்து ஒரு வெறுப்பு நிலையிலிருந்து சாதியத்தை வந்து ஒரு வெறுப்பு முழுக்க வேளாளர்கள் முழுப்பெரும் அயோக்கியர்கள், முழுப்பெரும் கள்ளர்கள், முழுப்பெரும் வெறுக்கத்தக்கர்கள் என்ற மனநிலையிலிருந்து இருக்க பார்க்கக்கூடாது. அப்படி இவர்கள் ஒரு உரையாடலை செய்ய வேண்டும். அதே நேரம் வந்து இவர்கள் அதிகார வர்க்கத்தோடையும் தங்களை அடையாளப்படுத்தக்கூடாது. புலி எதிர்ப்புனதுக்காக வந்து அதிகார வர்க்கத்தோடு தங்களை அடையாளப்படுத்தக்கூடாது, அணியப்பட்டு போவாங்க. அவ்வாறு இல்லாமல் மக்கள் மத்தியில் இவர்கள் முற்போக்காக பேசி இடதுசாரி கருத்தில் கொண்டு போய் முற்போக்காக பேசி தமிழ் மக்கள் மத்தியில் வேலை செய்ய விளக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஆதரவு சக்தி கொண்டு வரும். என்றால் ஒரு காலத்தில் இடதுசாரி இயக்கம் யாழ்ப்பாணத்துல வேறு ஒன்று பலமாகத்தான் இருந்திருக்கிறது. இப்ப நீங்க சொல்றத பார்க்கக்குள்ள இப்ப உள்ள தமிழ் மக்களுக்கு முன்னுள்ள அல்லது அதாவது இப்ப இருக்கிற அரசியல் தலைமைகள் புலிகள் உட்பட அனைத்து இயக்கங்களும் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளையும் தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்றால் இப்ப புதிய ஒரு அரசியல் தலைமை வரணும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயம் இளம் தலைமை வந்து வரணும். இந்த தலைமைத்துவ பண்புகளை கட்டமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இபிஆர் நான் பார்த்தேன். அதுக்குள்ள இருந்து உருவாகலாம். ஆனால் அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு கோத்தபாயோட, மைந்தாவோட, சிறிசேனாவோட, கடைசியா வந்து இப்ப என்பிபியோட நிக்கிறாங்க. முழுக்க அதிகாரத்தின் ஆசை கொண்ட நபர்களா அவங்களும் மாறிட்டாங்க. எந்த கோட்பாடும் கொள்கையும் இல்லை. நாளைக்கு இன்னொரு கட்சி வந்தால் அதிகாரத்துக்கு வந்தால் என்பிபியை விட்டு கூட அதுக்கு போவாங்க. அப்ப அவர்களும் ஒரு இளம் தலைமுறையை உருவாக்க தவறிட்டாங்க. இந்த செந்தில்வேல் போன்ற ஆட்கள் வந்து தங்கள் மத்தியிலும் ஒரு இளம் தலைமுறை இடதுசாரிகள் உருவாக்க தவறிட்டாங்க. அவர்களும் தேர்தல் அரசியல் என்று போய் கடைசி அவர்களும் சீரழிஞ்சு போயிட்டாங்க. அப்ப பல்கலைக்கழகம்ன்றது வந்து பிற்போக்கு தமிழ் தேசியத்தினுடைய கொள்ளிடமாக அதன் பிரதிநிதிகளாக தான் பல்கலைக்கழகங்கள் இருக்கு. பல்கலைக்கழகங்களும் தான் முற்போக்கான இடதுசாரி கருத்து கொண்ட பல தோழர்களும் உருவாக வேணும், அமைப்புகள் உருவாகணும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு பார்த்தீங்கன்னா பாட்டி பிற்போக்கு தானே, புலிகளுடைய ஒரு உப அமைப்பா தான் இன்றைக்கும் இருக்குது. அது எப்படி முற்போக்காக இருக்க முடியும்? அப்ப அது வழிநடத்துகின்ற ஆசிரியர்களான விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் முற்போக்காக இருக்கும் பட்சத்துல அதை உருவாக்கலாம். அவர்களும் பட்டு மோசமான பிற்போக்கான கருத்தில் கொண்டவர்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்குது. அப்ப அந்த கண்ணுக்கட்டி தூரம் வரை எங்களுக்கு முற்போக்கான சமூகத்தை உருவாக்குறதுக்கான எந்த அமைப்புக்கான தளத்தையும் நாங்கள் காண முடியாமத்தான் இருக்குது. அடுத்த தலைமுறையும் இதை உருவாக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறேன். இவர்களான அடுத்த தலைமுறை உருவாக்க போறாங்க. எதிர்காலத்தில் தமிழ் தேசியம்
மிக படுமோசமான பிற்போக்குத்தனமாகத்தான் வளருங்க. தமிழ் தேசியம் வந்து கிட்டத்தட்ட தமிழை அழிக்கிற இதுலதான் கொண்டு நிறுத்த போகுது. நிச்சயமா சிங்கள பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடதுசாரியை கருத்தில் கொண்ட எவ்வளவு தோழர்கள் உருவாக்கிட்டாங்க. என்பிபிக்கு எங்களுக்கு விமர்சனம் எங்களுக்கு இருந்தாலும் கூட அவர்கள் இளம் தலைமுறை என்ற நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க. அவருடைய உறுப்பினர்கள் எல்லாம் பெரும்பாலும் இளம் தலைமுறை தான். இங்க யாரு இருக்கிற இப்ப நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட என்பிபி வந்து என்பிபி பேர்ல இயங்கக்கூடிய ஜேவிபியோ வந்து இப்ப இளைஞர் சமூகத்துல வடக்கு கிழக்குல இளைஞர் சமூகத்துல வேலை செய்த அவர்கள் ஒரு குழு முறையுண்டே கொண்டு வரார்கள் நினைக்கிறேன் இந்த இடதுசாரி கல்வியை போதிக்கிறது. என்னடா ஜெயபாலன் இப்ப நானும் ஜேவிபி 2 வருஷம் இருந்தேன் அந்த காலகட்டத்துல வந்து இல்ல இது வந்து நான் ஜேவிபிய ஆதரிக்கிறேனோ இல்லையோன்றதுக்கு அப்பால அவர்கள் வந்து தமிழ் தேசியம் செய்ய தவறின ஒரு விஷயத்தை, அதாவது இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துற விஷயத்தை அவர்கள் இன்றைக்கு கையில எடுத்திருக்கிறார்கள். அந்த அரசியல் மயப்படுத்தலுக்கான அந்த உத்தி, அந்த அரசியல் ஆரோக்கியமான நேர்மையான ஒரு அரசியல் வகுப்புகள் எடுத்து அரசியல் மயப்படுத்தல தமிழ் பிரதேசங்களை செய்தாங்கன்னு சொன்னா மிக நேர்மையாக உலகச்சுத்தியோடு சமத்துவமான இலங்கையை உருவாக்குதல், சிங்கள மக்களுக்குரிய அதே உரிமை தமிழ் ஏனைய தேசிய இனங்களுக்குமான சமூக உரிமை வழங்கப்படும் என்ற நோக்கத்தோட அவர்கள் ஒரு சமூகத்தை உருவாக்கும் நோக்கத்தோட அரசியல் வகுப்புகளை எடுத்து இளைஞர்கள் உருவாக்குவாங்கன்னா அது ஆரோக்கியமா இருக்கும். ஆனால் என்னடா இப்படித்தானே இப்ப அரசியல் மயப்படுத்துற அரசியல்ன்றது ஒரு கருவி. அவர்கள் அந்த கருவியை தமிழ் இளைஞர்கள்ட்ட கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் தவறான அரசியலை போதிச்சா கூட அவர்கள் அந்த கருவியை கொண்டு அதை எதிர்க்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லையோ? நிச்சயமா இப்ப அந்த சரியான கருத்துக்கள் இளைஞர்கள்ட்ட சென்றடைந்தாலும் சரியான திசையை நோக்கி போவாங்க. அந்த இளைஞர்களை கண்டுபிடிக்கலாம் பெரிய கஷ்டம். இப்ப வடகிழக்குல வந்து முழுக்க தமிழ் தேசியத்தால புலிகளுடைய புலி தேசியம் தான். தமிழ் தேசியமும் புலி தேசியமும் ஒன்றுதான். முழுக்க அதனால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் இன்றைக்கு இருக்குது. அதுல இருந்து இளைஞர்களை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் என்பிபி கண்டெடுத்த வடகிழக்கு இளைஞர் சமூகம் ஒரு பிற்போக்கான சமூகமா தான் இருக்குது. 100% உடன்பாடு. இப்ப என்பிபி கண்டெடுத்து இப்ப நிறுத்தி இருக்கக்கூடிய ரஜீவனாக இருக்கலாம் அல்லது இளங்குமரனாக இருக்கலாம் அல்லது என்பிபியோட நிற்கின்ற கபிலன், இவர்கள் எல்லாருமே இவர்கள்ட்ட தமிழ் தேசிய உணர்வுகள் தான் கூடுதலாக இருக்குது. உண்மையிலேயே சொல்ல போனால் புலிகள்ல இருந்து வந்த அல்லது தமிழரசு கட்சியில இருந்து வந்த தமிழ் தேசியவாதிகளும் பார்க்க ஸ்ட்ராங்கான தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிறார். ஆனால் இப்ப இந்த ஜேவிபி இவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த அரசியல் கல்வி இந்த கருவி இவர்களை வந்து கொஞ்சம் புடம் போட்டிருக்கு என்று பார்க்கக்கூடியதா இருக்கு. நான் நினைக்கிறேன் ஜெயபாலன், என்பிபி வடகிழக்கு தமிழ் பிரதேசங்கள் செய்ய வேண்டியது என்னென்று கேட்டால் கடந்த கால இயக்கங்கள் இருந்த எந்த நபர்களையும் அவங்க உருவாங்கக்கூடாது. அதாவது தமிழ் தேசிய இயக்கங்கள், விடுதலை இயக்கங்கள் இருந்த நபர்களை அவங்க அந்த கருத்திலோட வளர்ந்தார்கள். இப்ப மட்டக்களப்பில் இருக்கிற திலீப்குமார் எடுத்து பாத்தீங்கன்னா மிக மோசமான பிரதேசவாதமும் முஸ்லிம் வெறுப்பு நிலையிலும் பிள்ளையானுடைய கருத்தியோடு வளர்ந்தவர். அவர் பெரியார் முற்போக்கன்றை கருத்தாங்க கூட ஒரு மண்டைக்குள்ள இருக்கிறது வந்து முஸ்லிம் வெறுப்பும் யாழ்ப்பாண பிரதேச வெறுப்பும் தான் இருக்குது. அவருக்கு எப்படி நீங்க கல்வி ஊட்டி வளர்க்க முடியும் என்றால் அவருக்கு அந்த கல்வியை கொடுக்கறதன் மூலம் என்றால் அவருக்கு ஒரு இறுக்கமான சூழல் வரப்போகுது. அவர் பிரதேசம் என்பிபியில இருந்து கொண்டு பிரதேசவாதம் கதைக்கலாம். அவர் நாங்கள் 3 இன மக்களாலையும் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் என்றுதான் சொல்ல வேண்டி வரும். அவருக்கு இருக்கு. இப்ப நீங்கள் ராஜதுரைக்கு போட்டு அஞ்சலியை பாத்தீங்கன்னா பக்கா பிரதேசவாதம் மோசமான எழுத்துக்களா இருக்கு. அப்ப அவங்களுக்கு சந்தர்ப்பம் கேட்டா அவங்க மொழியொரு பிரச்சனை தானே. அவர் இன்னும் பிள்ளையானுடைய சிந்தனையோடைய பிந்தியான கருத்தோட இருக்கிற ஒரு என்பிபிஆர். அப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய நண்பன். என்பிபிக்கும் அது ஒரு பெரிய சவாலா இருக்கு. தங்கள் உள்வாங்குறவர்கள்ட்ட வந்து இந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சவால் இருக்க வைக்கும். புதிய சிந்தனை கொண்ட பிள்ளைகளும் தலைமுறை கண்டுபிடிக்கணும். இவர்களை போயும் திரும்பி இயக்கத்தில் இருந்த நபர்கள், கட்சியில் இருந்த நபர்கள் தானே கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு வாக்கு அரசியலுக்காக வந்து இவர்கள் வாக்கு அரசியலை நோக்கி போகக்கூடாது. அவர்கள் முதல் எப்படி ஜேபி ஆரம்பகால அமைப்பை உருவாக்குனாங்களோ அது மாதிரி ஒரு கல்வி சிந்தனையை, ஒரு அரசியல் போதனையை உருவாக்குறதுக்கு ஒரு தலைமுறையை உருவாக்கணும். இவர்கள் போய் பழைய இயக்கக்காரன், பழைய தமிழ்ச்சி கட்சிக்காரன் இப்படியான நபர்களை தானே இவங்க தேர்ந்தெடுக்கிறார்கள். நீண்ட கால போக்குல இப்ப இன்னொரு அடுத்த 5 ஆண்டுகள்ல இதுக்குள்ள ஒரு சிறிய மாற்றம் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு ஒரு நிச்சயமா உருவாக்கலாம். அந்த அவங்களுக்கான ஒரு நடைமுறை வேலை திட்டத்தில் அனுபவப்பட்டார்கள். அவங்க கடந்த காலத்துல மிக மோசமாக நசுக்கப்பட்ட இயக்கம் முன்னிட்ட இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தேன்னு சொன்னால் அவளுடைய கல்வி ஊட்டலும் சரியான ஒரு வளர்ச்சி, அந்த அரசியல் வளர்ச்சியும் தான். இவ்வாறான உரையாடல்களும் தொடர்ச்சியாக நடக்கணும் நினைக்கிறேன். என்பிபியுடைய உறுப்பினர்களும் தமிழ் தேசியத்தை சேர்ந்தவர்களும் பலரும் இதை பார்க்கிறார்கள். தற்பொழுது இவ்வாறான உரையாடல்களை ஒரு சிந்தனை தூண்டலே
ஏற்படுத்தும் என்றால் சிலர்ல ஒரு கேள்வியை ஏற்படுத்தும் என்றால் நாங்கள் இவ்வளவு நேரம் இதுவரை இருந்து கதைச்சதுக்கு ஒரு பிரயோசனம் இருக்கும். என்பிபி செய்ய வேண்டியது, ஜேபி செய்ய வேண்டியது பல்கலைக்கழக மட்டங்களில் போய் தங்களுடைய வேலையில மேற்கொள்ளணும். புதிய புதிய சிந்தனையான நபர்கள் கல்வி சிந்தனை ஒரு இவர்கள் முதலாவது செய்ய வேண்டியது வாசிப்பு வட்டங்களை புத்தகங்கள் கொடுத்து வாசிக்க தூண்டுதல், கருத்தரங்கு வைத்தல், தேர்தல் அரசியலுக்கு அப்பால சமூக அக்கறையோட சில வேலைகளை செய்யணும். சிங்கள பக்கத்துல இவர் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டாங்களோ அதே கட்டமைப்புல தமிழ் பிரதேசத்தில் கொண்டு வந்தாங்கன்னா காலப்போக்குள்ள தமிழ் தேசம் உணரப்படும். தமிழ் தேசம் உணரப்பட்டு ஒரு சமத்துவமான தமிழ் தேசமும் சிங்கள தேசியமும் முஸ்லிம் தேசியம் மலையக தேசியம் எல்லாம் ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு சமத்துவமான உறவை நாங்கள் வளர்க்க முடியும் என்ற நினைக்கிறேன். அந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை முடிச்சு கொண்டு இல்லாம நினைக்கிறேன். உண்மையிலேயே செல்லையா ராஜதுரை என்ற ஒரு நபருடைய உரையாடல் கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் மற்றும் மட்டக்களப்பு யாழ்ப்பாண சமூகங்களை பற்றின ஒரு குறுக்குவட்டு முக தோற்றத்தை பார்க்கிறதாக இந்த உரையாடல் அமைஞ்சிருந்தது. பல்வேறு தகவல்களையும் சிந்தனைகளையும் தூண்டின உங்களுக்கு உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.